புதிதாக்கும் என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்து கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும். சொல்லுங்க, என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்து கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். சொல்லுங்க, என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா தேவா நீர் எடுத்து கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதா. கடைசியா ஒரு முறை, என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா தேவா நீர் எடுத்து கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். இந்த ஜெபத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லுவோம். மார்க் 2:22. மார்க் 2:22. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிற ஒரு காரியம், புதிய ரசத்தை புதிய துருத்திகளில் அவர் ஊற்ற விரும்புகிறார். எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, பழைய காரியங்களை வெளியில தூக்கி போடவே மாட்டாங்க. அது நிறைய பேர் வீட்டில் நீங்க சொல்லலாம், எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பழைய காரியங்களை தூக்கி போட மாட்டாங்க. இந்த இந்த கிச்சன் ரேக்ல நீங்க பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம், சில சாமான் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாண தண்ணிக்கு கொடுத்துருப்பாங்க, யாராவது அதை பயன்படுத்த கூட மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சிருப்பாங்க. ஒரு காரியத்தை சொல்ல நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல. எங்க வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் தட்டு, ஒரு 6 தட்டு இருக்கு. இந்த தட்டு எவ்வளவு நாளா இருக்குன்னா 20 வருஷமா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா பையன் சிங்கப்பூர் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க, பச்சை கலர் தட்டு, 6 தட்டு. நான் எத்தனையோ முறை எங்க அம்மாட்ட சொல்லுமா, அது 20 வருஷம் ஆயிடுச்சுமா, தூக்கி போடுங்கம்மானா ஒத்துக்க மாட்டேன். அது ஒரு ஷார்ப் எட்ஜா இருக்கும் தட்டு, தூக்கி போடவே மாட்டாங்க. ஏன் தூக்கி போட மாட்டாங்கன்னா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. டேய், இந்த தட்டுல தான் ஆப்பம் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டு பாலை என்ன பண்ண முடியும், வலியாம குடிக்க முடியும்டா. அதுக்காக 20 வருஷமா ஒரே தட்டு வச்சிருக்கேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா சங்க காலத்து சாம்பாரே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை நாள் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு கணவர் வந்தாராம். கணவர் மனைவிட்ட சொன்னாராம், அம்மா போன புது வருஷத்துக்கு அன்னைக்கு ஒரு ரசம் வச்சு அதே மாதிரி ரசம் இருக்கா, அதே மாதிரி ஒரு ரசம் வையேன் இந்த வருஷம் புது வருஷத்துக்கு. அந்த மாதிரி சொன்ன, அதே மாதிரி என்ன, அதே ரசம் இன்னும் உள்ளதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏசாயா 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் 19ஆம் வசனத்தை சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். He wants to do new things. அவர் எப்பொழுதுமே புதிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறார். ஆனா அதை செய்யறதுக்கு 18ஆம் வசனத்துல நம்மள ஒண்ணு செய்ய சொல்றாரு. நம்ம இந்த 19ஆம் வசனத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க, புதிய ரசத்தை ஊற்றுங்க. நம்ம எல்லா காரியங்களும் புது காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம், புதிய ரசத்தை எதிர்பார்க்கிறோம், புதிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் பழைய காரியத்துல இருந்துகிட்டு, நான் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, நான் எல்லா காரியத்தையும் பழைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் நிச்சயமா செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், உங்களுடைய பழைய துருத்திகளிலே அவர் புதிய ரசத்தை ஊற்றினால் ரசமும் சிந்திரும், துருத்தி கிழிஞ்சிரும். என் வாழ்க்கையை நான் மாற்றாமல், என்னுடைய துருத்திகளை நான் புதிதாக்காமல், நான் பழைய காரியங்களை வைத்துக் கொண்டு நான் புதிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தால் அது நடக்காது. நீங்க டேப்லெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா டேப்லெட்டுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கு. அது நல்ல மாத்திரையா தான் இருக்கும். இந்த டோலோ 650 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தலைவலி வருதோ ஜுரம் வருதோ அது நீங்க போட்டீங்கன்னா சரியாகும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒன்று போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்னா, இதற்கு ஒரு காலாவதி நாள் ஒன்று இருக்கிறது.
அதை தாண்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டிய அதே மாத்திரை உங்களை கொல்லுகிற விஷமாக மாறலாம். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் இது வரைக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆனால் இதையே நீங்கள் வைத்துக் கொண்டு பழைய துருத்தியை வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய புதிய கிருபையும் புதிய ரசத்தை எதிர்பார்த்தீர்கள் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வரும். நீங்க டாக்டர்ஸ் எடுத்து பாருங்களேன், பயங்கரம் படிச்ச டாக்டர்ஸ், ஸ்பெஷலைஸ் டாக்டர்ஸ், அவங்க கூட என்ன பண்ணணும்னா தங்களை இன்றைக்குள்ள மருத்துவ நிலைக்கு அவர்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்டேட் பண்ணாட்டி அவங்க அவுடேட்டட் ஆயிடுவாங்க. டீச்சர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா என்றைக்கோ படிச்ச டீச்சர் பட்டத்தை வச்சுட்டு இன்னைக்கு பாடம் எடுக்க முடியாது. அவங்க இன்றைக்குள்ள பாடத்துக்கு ஏற்ற விதமாக தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயங்களை உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு வசனம் வாசிங்க. நம்ம பொதுவாக ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்ணணும், கல்லான இருதயத்தை சதையான இருதயமா மாற்றும் ஆண்டவரே அப்படிதான். ஆனா ஆண்டவர் சொல்ல உங்க கல்லான இருதயத்தை சதையான இருதயம் மாற்றுன்னு சொல்ல ஆண்டவர் சொன்னாரு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை. அப்பனா ஆண்டவர் பழசை வச்சுக்கிட்டே ஓட்டுற ஆண்டவர் இல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த பழசை வச்சே வருஷக்கணக்கா அப்படி எந்த இடத்துல உட்காரோமோ அந்த இடம் கூட மாற மாட்டாங்க. சர்ச்சில் பாத்துறீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எங்க அப்பா சொல்லுவார், அதனாலதான் எனக்கு எந்த விசுவாசி வரலன்றத ஸ்டேஜ்ல உட்காந்து கண்டுபிடிச்சிருன்னு வரும். ஏன்னா அந்த விசுவாசி சர்ச்சுக்கு வந்த நாள்ல இருந்து சாகர நாள் வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவர மாட்டான். அந்த இடத்துல வேற யாரும் உட்காட்டா இடிச்சு தள்ளிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்து நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் பழைய காரியங்களை முதலாவது எடுத்து போட விரும்புகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவன் இந்த உலகத்திலே அவர் உண்டாக்கின பொழுது எந்த ஒரு குறையும் எல்லாம் உண்டாக்குனார். ஆனா அப்படி உண்டாக்கிய அந்த உலகத்தை பூமியை ஆண்டப்பா சொல்றாரு வெளிப்படுத்தல் 21:5 இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் படத்தில் என்னங்க குறை இருக்கு? இவ்வளவு நேர்த்தியாய் படைத்த இந்த உலகத்தை கூட ஆண்டவர் சொல்ற நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன், புதிதாய் மாற்றுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் புதிய ரசத்தை ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவர் புதிய அபிஷேகத்தை உங்க வாழ்க்கை நிரப்பணுமா? அதற்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக முதலாவது நாம் நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டியது என்னன்னா, என் பாத்திரம் புதுசா இருக்கா, என் துருத்திகள் புதுசா இருக்கா, என்னுடைய பாத்திரத்தை பழசா வச்சுக்கிட்டு நான் மாற வேண்டிய காரியங்களிலே மாறாமல் எனக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் ஏற்படாமல் நான் ஆண்டவர்கிட்ட முட்டி மோதி எவ்வளவு புதிய காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் ஊற்ற போறது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்தாலும் நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவர் கொடுக்காத தேவன் இல்லை, ஆண்டவர் கொடுத்தாலும் அது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பதில்லை. ஏன்னா அந்த புதிய ரசத்தை பழைய துருத்திகளிலே ஊற்றினால் அந்த துருத்திகள் கிழிந்து போகும், ரசம் சிந்தி போகும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம இதான் கேட்க போறோம், ஆண்டவரே என் பழைய வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு நீங்க இந்த கேம்புக்கு வந்திருக்கிறீங்க, இங்க இருந்து வெளியே போகும் பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி நீங்க சொல்லிட்டு போனோம், அண்ணே நான் உள்ள வரும்போது ஒரு மனுஷனா வந்தேன், நான் பழைய மனுஷனா வந்தேன், பழைய மாம்சத்தோடு வந்தேன், இன்றைக்கு நான் புதிய மனிதனாக வெளியே போறேன். நீங்க அந்த ஜெபம் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கணும். அதே அடிக்ஷன் அல்ல, அதே அடிமைத்தனத்தில் இல்ல, அதே கெட்ட பழக்க வழக்கங்களில் இல்ல, அதே கோபங்களில் இல்ல. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் புதிய துருத்திகளாய் மாற வேண்டிய 3 காரியங்களை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். 3 things that you have to leave behind. என் வாழ்க்கையில புதிய ரசத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு புதிய துருத்தியாய் மாறுவதற்கு நான் விட வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன். முதலாவது நாம் விட வேண்டியது என்னவென்றால், லீவ் யோர் பாஸ்ட் வின்ஸ். நான் சொல்றேன், நீங்கள் கடந்த காலத்தின் யுத்தங்களை நீங்கள் ஜெயிச்சுட்டு அதிலேயே நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நான் அப்போ ஜெயிச்சேன். நிறைய பேர் அதனாலதான் பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஆரம்பிக்கும் போது 1982 ஆண்டிலே அப்படின்னா, ஏய் அது அந்த 1982 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன சாட்சி? நேத்து எடுத்த வெற்றி என்ன? 1982 ஆண்டு எடுத்த வெற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது சாட்சி கிடையாது. அந்த சாட்சி தப்புன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு அது ஒன்றுதான் சாட்சினா என்றைக்காச்சும் ஒரு நாள் தள்ளிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் பழைய வெற்றிகளையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேற்று எடுத்த வெற்றி எங்கே? நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Because we have handled a few battles successfully, we think we can handle all the battles.
சில யுத்தங்களை ஜெயிச்சிட்டதுனால நான் எல்லா யுத்தத்தையும் ஜெயிச்சிருவேன்ற ஒரு அகம்பாவத்துல இருப்பது மிகப்பெரிய தவறு. சில பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன், எதற்கு எடுத்தாலும் டோலோ 650 பாத்துறீங்களா? நீங்க என்ன வேணா சொல்லுங்களேன், அவனுக்கு தெரிஞ்சதுல அது ஒரு மாத்திரை தான். தலைவலின்னு சொன்னா டோலோ 650 சொல்லுவான். எது சொன்னாலும் எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எங்க அம்மா வந்து இந்த காய திருமேனி எண்ணெய் இங்க இந்த ஏரியால தான் கிடைக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு எண்ணெய் காய திருமேனி எண்ணெய். இது வந்து அங்க சென்னைக்கு வரும். உண்மையாவே அது வந்து காயத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் அப்படியே வந்து சரியாயிரும். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு நல்ல எண்ணெய், அது சூப்பர் எண்ணெய். அது எனக்கெல்லாம் நிறைய வாட்டி காயம் ஏற்படும் போது அது போடுவாங்க, போட்டா ஒரு நாள் 2 நாள்ல அப்படியே காஞ்சிரும். ஆனா எங்க அம்மா ஒரு வாட்டி, அம்மா காயத்துக்கு காய் திருமணி எண்ணெய் போடலாம். ஒரு வாட்டி போயிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்கு, காய் திருமணி எண்ணெய் போடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா அதே ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் போடணும்னு நினைப்பாங்க. நான் ஒரு போட்டோ ஒண்ணு காட்டணும்னு நினைச்சேன், நீங்க வீட்டுல கூட நீங்க போய் பார்க்கலாம். த கிரேவ்யார்ட் ஆஃப் வார் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அடிச்சீங்கன்னா, இப்ப யாரும் அடிக்கணும்னா கிரேவ்யார்ட் ஆஃப் வார் பிளேன்ஸ் அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா ஏக்கர் ஏக்கர் ஹெக்டேர் ஹெக்டேர் கணக்கா பெரிய பாலைவனம் போல ஒரு லேண்ட். அந்த லேண்ட்ல ஆயிரக்கணக்கான வார் பிளேன்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க. யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட விமானங்களை நிறுத்தி அமெரிக்கா தேசத்துல. இந்த விமானங்கள்ல என்ன விமானங்கள் தெரியுமா? ஒரு நாள்ல பெரிய வெற்றிகளை எடுத்த விமானங்கள். கல்ஃப் வார்ல ஜெயிச்ச விமானம், குவைத் வார்ல ஜெயிச்ச விமானம், இதெல்லாம் போய் குண்டு மழை பொழிந்த பயங்கரமான அமெரிக்காவுக்கு வெற்றிகளை சேர்த்த விமானங்களை இன்றைக்கு ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கான்? சுடுகாடுன்னு பேர் வச்சிருக்கான். போர் விமானங்களின் சுடுகாடு. ஏன் அந்த விமானத்தினால பறக்க முடியாதுன்றதுனால இல்ல, அந்த விமானத்துக்கு குண்டு மழை பொழிகிற ஒரு திறன் இல்லாததுனால இல்ல, எல்லாம் ஒர்க் ஆகிற பிளேனை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதற்கு மேல இந்த விமானத்தை எடுத்துட்டு போனா வெற்றி பெற்ற அதே விமானத்தை இன்றைக்கு ஒரு நிமிஷத்துல சுட்டு தள்ளிவானு தெரியும். ஏன்னா இது அன்றைக்கு எடுத்த வெற்றி, இன்றைக்கு அதை கொண்டு போய் ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க பழைய வெற்றி வச்சே பேசிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு சிம்சோனை போல நான் முன் போலவே செய்வேன், 3 வாட்டி வெற்றி எடுத்துட்டேன் பாஸ்டர், இனிமேட்டு நம்மளை யாரும் கீழே தள்ள முடியாது பாஸ்டர். இந்த பழைய வெற்றியில நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாள் தோற்று போயிடுவீங்க. டோன்ட் கேரி yesterday's strength for today's battle. இன்றைக்குள்ள யுத்தத்திற்கு நேற்றைக்குள்ள வல்லமை நீங்க கொண்டு போனீங்கன்னா சாத்தான் அவன் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜியை மாத்திடுவான். நீங்க அதனாலதான் நீங்க ஆண்டர் நடத்தின வழிகளை நீங்க பார்த்தீங்கன்னா 40 வருஷங்கள் ஆண்டர் நடத்தினாரு. ஆண்டர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆண்டர் நடத்தின வழிகளை நீங்க பாருங்களேன். எப்படி ஆண்டர் புதிதா நடத்தினார். 10 வாதைகள் எகிப்து நடத்தினார், இல்ல எகிப்தின் மேல அனுப்பினார். 10 வாதைகள், ஏதாச்சும் ஒரு வாதை ரிப்பீட் ஆச்சாங்க? ஆண்டவர் 4வது வாதையை பார்த்தப்பா இந்த 4வது வாதை பயங்கர எஃபெக்டா இருக்கு, திருப்பி இன்னொரு வாட்டி அனுப்புவோம், ரிப்பீட் அனுப்புவோம். அது ஒரு வாட்டி தான். ஆண்டவரே அவருடைய ஸ்ட்ராட்டஜி திருப்பி பயன்படுத்தவே இல்லை. செங்கடல் முன்னாடி நிக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றார் மோசையை பார்த்து, கோலை வந்து செங்கல் முன்னாடி நீட்டு செங்கடல் பிளக்கும். கோலை நீட்டோட செங்கடல் பிளக்குதுங்க. என்ன ஒரு மிரக்கல், என்ன ஒரு அற்புதம். இதே கூட்டம் யோர்தான் முன்னாடி நிக்குது, அதே தண்ணி தானே, அதே மாதிரி ஒரு கடல் தானே. ஆண்டு சொல்லிடுறேன், அப்பா நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செங்கடல்ல வந்து பிளக்கும் போது மோசையாட்ட சொன்னேன், கோலை நீட்டு பொழந்துரும் சொன்னேன், அதே மாதிரி நீ இப்ப நீட்டுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆண்டு சொல்றாரு, ஆசாரிகள் காலை வச்சுன்னு ஒரு குவியலாக ஒரு இடத்துல நிற்கும். நான் யோசிச்சு பார்த்து, ஏங்க அதே மாதிரி பிரச்சனை தாங்க இங்க நெருப்பா இருந்துச்சு, அதே கடல் தான். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதே போன்ற பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் அதே யுக்தியை பயன்படுத்தவே இல்லை. மேலே இருந்து ஓடி இவர்கள் தண்ணி ஒரு இடத்த நிக்க வச்சார் ஆண்டவர். எனக்கு எல்லாத்தோட ஆச்சரியம் தெரியுமா? எரிகோவுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண டெக்னிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் ஒண்ணுமே சொல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, 13 வாட்டி என்ன பண்ணுங்க, அந்த மதில சுத்தி வாங்க. 6 நாள் ஒரு வாட்டி, 7வது நாள் 7 வாட்டி, டோட்டலா 13 வாட்டி. வேற ஒண்ணுமே பண்ணாங்க. 13 வாட்டி சுத்திட்டு வந்துட்டு கடைசியில எல்லாம் அலேலியான ஏதோ கத்துனாங்க. எல்லாம் பயங்கரமா கத்துன உடனே 4 ரதங்கள் ஒரே நேரத்துல ஓடுமாங்க. அவ்வளோ பெரிய மதில் ஒரு ஈட்டி இல்லாம ஒரு குண்டு இல்லாம கீழே உழுது. இது மாத்திரம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா எவன்லாம் நம்மளுக்கு பிடிக்கலையோ எல்லா வீட்டையும் 13 வாட்டி சுத்தி வந்திருப்போம். ஆனா அந்த டெக்னிக்கை பைபிள்ல வேற எங்கேயுமே ஆண்டு பயன்படுத்தல. ஏன் தெரியுமா? பழைய வெற்றி எடுத்துட்டு புதிய யுத்தத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரவே இல்லை. ஆண்டவரே கொண்டு வரலங்க. இன்னைக்கு ஏன் வந்து நான் இதை பேசுறேன்? பழைய வெற்றிகள், அதாவது ஓல்டு ஸ்ட்ரெங்த் அண்ட் ஓல்டு விக்டரிஸ், பழைய பலனும் பழைய வெற்றிகளும் ஏன் நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இட் கேன் கீப் யூ அன்பிரிப்பேர்ட்.
நீங்க பழசுலயே உட்காந்துருந்தீங்க, பழைய பலத்திலேயே நீங்க நம்பி உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப அது ஆயத்தம் இல்லாத நிலைமைக்கு தள்ளிடும். நீங்க எத்தனை பேர் இந்த கோலியாத் சம்பவத்தை இப்படி யோசிச்சிருக்கீங்க தெரியல. கோலியாத் 40 நாள் கத்துறாங்க. என்ன கத்துறா தெரியுமா? காலைல ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, ஒரே டயல கிழிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒன்னே காரியத்தை திருப்பி பேசினா. என்ன பேசினா? யாராவது ஒருத்தன் என் கூட சண்டைக்கு வாங்க. வேதம் சொல்லுது, இந்த சத்தத்தை கேட்டவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விட்டு ஓடி போனார்கள். அப்ப எத்தனை முறை கத்தி இருக்கிறாருன்னா 80 முறை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காரு. ஒரே டெக்னிக், 80 டைம்ஸ் சேம் டெக்னிக். எதுவுமே புதுசாலாம் பேசவே இல்லை. காலைல வருவாரு, வந்து பாப்பாரு, எல்லாம் யாராவது சண்டைக்கு வாங்க அப்படின்னு எவனோ ஒரு படம் போய் திருப்பி சாயங்காலம் வருவாரு, காலைல யாராவது சண்டைக்கு வாங்க. இது 80 முறை. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கோலியாத்தை விட்டுருங்களேன், இந்த பின்னாடி உட்காந்து அந்த பெலிஸ்திய சேனை, அன்னைக்கு கோலியாத் தனியெல்லாம் சண்டைக்கு வரல, கோலியாத்து கூட ஒரு பெரிய சேனை வந்து, அந்த சேனை இஸ்ரவேல் சேனையோட பெரிய சேனை, இஸ்ரவேலோட வல்லமையான சேனை. சரியா? இப்போ 80 முறை இந்த சேனை எதை தெரியுமா பார்த்தாங்க? ஏய், நம்மால் பாரு, மேபி முதல் நாள் எல்லாம் ரெடியா வந்து நின்றுப்பான். ஏய், ஏதோ பேசுறான், அவனுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, அவனை அமுச்சு விட்டுவானா தெரியலையே அப்படின்னு பயந்து போய் நின்றுப்பானு. 2வது நாள் அதே மாதிரி இன்னைக்கு யாராச்சும் செலக்ட் பண்ணிருப்பாங்களோ, மேபி ஒரு 10 நாள் என்ன பண்ணிருப்பானா வந்து நின்று பார்த்துருப்பானு. ஏய், யாரும் வரல. இந்த 11வது நாளுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிருப்பான்னு தெரியுமா? ஏய், ஒருத்தனும் கிடையாது, எவனா போவான், இவன் போய் பேச, நம்மால் போவாரு, ஃப்ரண்ட்ல போய் பேசுவாரு, அதுக்கு நேரத்தில் வந்துருவாரு, நம்ம இதுக்கடா போய் சண்டைக்கெல்லாம் போகணும், உட்காந்து தூங்கிட்டு இருக்கலாம். It kept them unprepared. கடைசியில் அது என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப 40வது நாள் பேசி முடிச்சுட்டு 41வது நாள் கோலியாத்துக்கு யார் முன்னாடி வராருன்னா, சாதாரண ஒரு சின்ன பையன், ஒரு தாவீது வராரு. வந்து ஒரே ஒரு கல் வச்சு அடிச்சு முடிச்சிட்டாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை பேர் இறந்தாங்க தாவீதுனால அன்னைக்கு? ஒரே ஒருத்தன் தானே இருந்தான். ஒரே ஒரு கோலியாத் தாங்க அன்றைக்கு கீழே விழுந்து இறந்தது. சேனையெல்லாம் அடிக்கல தாவீது, ஒரே ஒரு கோலியாத்தை கீழே தள்ளனா. ஆனா வேதம் சொல்லுது, இந்த கோலியாத் கீழே விழுந்தவுடன் முழு சேனையும் ஓட்டாங்க. நான் யோசிச்சு, ஏன்னா நீ போய் சண்டை போடு, ஏன்னா இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஏன் தெரியுமா? அன்பிரிப்பேர்ட். 40 நாள் ஒரு வெற்றியை பார்த்தாங்க, 40 நாள் ஒரே முறையில வெற்றி வந்துகிட்டே இருக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மால் பார்த்து பாரு, நம்ம எதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், பழைய ஸ்டைல்லே வெற்றி வந்துகிட்டே இருக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இட் kept them so unprepared. அது தங்களை ஆயத்தமற்ற நிலைமையில் வைத்ததினால் ஒருத்தன் கீழே விழுந்தான் பாருங்களேன். ஒரு சின்ன மாற்றம் எனக்கு. அதனாலதான் நான் இதை ரொம்ப பயத்தோடு பேசுறேன். நீங்க ரொம்ப உங்க பழைய பலத்தையே நம்பிக்கிட்டு ஆண்டோடைய புதிய கிருபையை நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா, பழைய வல்லமையிலேயே நான் ஜெயிச்சிருவோம் பாஸ்டர், இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான், இந்த பிரச்சனை நம்ம பார்த்ததுதான் இப்படின்னு சொல்லிட்டு நீ பழைய பலத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு நாள் திடீரென்று ஒரு சின்ன மாற்றத்தை கூட உங்களால் தாங்க முடியாது. You can never even handle even a small change. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில மன்னாவை கொடுத்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டருக்கு இந்த வேலை? பாவம், டெய்லி எழுப்பி காலையில மன்னாவை தரதுக்கு ஒரு பொட்டலத்துல பெருசா இந்தாப்பா, ஒரு மாசத்துக்கு ஒருத்தன் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு பொட்டலத்து மேல இருந்து போட்டுருக்க முடியும். ஆனா ஆண்டு சொன்னாருப்பா, நேற்றைக்குள்ள கிருபை வச்சு நீ இன்றைக்குள்ள யுத்தத்தை போட முடியாதுப்பா, இன்றைக்குள்ள யுத்தத்துக்கு இன்றைக்குள்ள கிருபை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்குள்ள யுத்தத்திற்கு எனக்கு இன்றைக்குள்ள பலனை தாங்க. முதலாவது, it will keep you unprepared. ரெண்டாவது, it will stop you from updation. நீங்க வேதத்துல எரிகோ பட்டணத்துல ஜெயிச்சு முடிச்சுட்டு அடுத்தது இந்த ஆயி பட்டணத்துல போய் இவங்க போய் சண்டை போடுறாங்க. இந்த பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம். இந்த பட்டணத்தார் கடைசியில இவங்க செய்த பாவத்தினால கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க துரத்திடுறாங்க. யாரு? இந்த சின்ன பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திடுறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முதல் முறை இந்த பட்டணத்தார் ஜெயிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஏய் அடுத்த முறை இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது இவங்க சொல்றாங்க, இதே மாதிரி நம்ம போய் சண்டை போடுவோம். எது அதே. ஆனா இந்த யோசுவா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரே மாதிரி அவனுக்கு காமிச்சாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஏற்கனவே அந்த பட்டணத்தை சுத்தி நிறைய பேரை ஒழிச்சு வச்சிட்டாரு. இவர் அப்டேட் பண்ணிட்டாரு. இவர் யுத்த திட்டத்தை மாத்திட்டாரு. ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? இவனு பார்த்தானுங்க, போன வாட்டி வந்த மாதிரியே வரானுங்கடா, எல்லாம் நம்ம கூட சண்டை போடுதுன்னு. யோசுவா அப்படியே ஒரு பெரிய சேனை மாதிரி உள்ள வராரு. வேணுன்னே இவன்ல ஏற்கனவே ஒழிச்சு வச்சது இவனுக்கு தெரியாது. இவர் மாத்திட்டாரு ஸ்ட்ராட்டஜியை. இப்ப இவங்க எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் வரானுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இவனுங்க தேசத்தில் இருந்த எல்லாரும் வெளியே ஓட்டாங்க. இவனுல துரத்துறதுக்கு போன வாட்டி மாதிரியே துரத்துவோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடும் போது என்ன பண்றாங்கன்னா, கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ஓடுறான். இவனுங்க எல்லாம் ஓடி போன பிறகு இங்க உட்காந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாம நேரா எழும்பி எல்லாம் உள்ள போய் ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த பட்டணமே தீக்கரை ஆகிட்டாங்க. இது காரணம் என்ன தெரியுமா? யோசுவா அப்டேட் பண்ணிட்டாரு, இவனுக்கு அப்டேட் பண்ணல. இவங்க நினைச்சாங்க, போன வாட்டி நான் ஜெயிச்ச மாதிரி இந்த வாட்டியும் ஜெயிப்பேன் போனான் பாரு, முடிஞ்சதுக்காக அந்த தேசத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். நான் போன முறை ஜெயிச்ச மாதிரி இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நான் முன் போல போவேன், எப்போதும் போல போவேன்.
நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும். இட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் அப்டேஷன். மூன்றாவது, இட் கேன் டெவலப் ப்ரைட். நீங்க ஒரு யுத்தத்தை நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரே மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள உங்களை அறியாமல ஒரு பெருமை வந்துடும். டெவலப் ப்ரைட். இது யாருடைய வாழ்க்கையில பார்க்கணும்னா நேபுகாத்நேச்சார் வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது கடைசியில் அவர் என்ன கொண்டு வந்துச்சுன்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சு கதை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் நல்லது. ஆனா நான் பழைய பலத்தோடு பழைய வெற்றிகளோட என் வாழ்க்கையை நான் ஃபுல்லா ஓட்டுவேன் நினைச்சோன்னு சொன்னா அது எதற்கு சமானம் என்று சொன்னால், பழைய துருத்திகளில் புதிய ரசத்தை கேட்பதற்கு சமானம். முதலாவது என்னது? லீவ் யோர் பாஸ்ட் வின்ஸ். உங்களுடைய கடந்த காலத்தின் வெற்றிகளை விட்டு விடுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு புதிய கிருபையை தாங்க, புதிய வெற்றிகளை தாங்க, புதிய பலத்தை தாங்க. பழைய ரசத்தை அல்ல, என் வாழ்க்கையில புதிய ரசத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. முதலாவது, லீவ் யோர் பாஸ்ட் வின்ஸ். ரெண்டாவது, லீவ் யோர் பிரசன்ட் வீக்னஸ். கடந்த காலத்தின் வெற்றிகளை மாத்திரமல்ல, நிகழ்காலத்தின் பலவீனங்களை விட்டு விடுங்கள். யோசுவா 3:5 வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் சொல்றாரு. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. இன்றைக்குள்ள உங்கள் பலவீனங்கள்ல இருந்து நீங்க வெளியே வாங்க. நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆனா அது செய்யறதுக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்தம் பண்ண வேண்டிய காரியங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு is there anything that the Lord has been speaking to you? இன்றைக்கு உங்களோட தேவன் ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில சில பலவீனங்களை குறித்து, நீங்கள் கடந்து போகிற பாதைகளை குறித்து ஆண்டவர் ஏதாகிலும் உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரா? இந்த கேம்புக்கு நீங்க வர்றதுக்கு போது, இந்த கேம்ப்ல நடக்கிற சில சூழ்நிலைகள், இந்த கேம்ப்ல சொல்லப்படுகிற சில காரியங்கள், இந்த செய்தி நான் பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டு பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில் நீ கடந்து போகிற ஏதாகிலும் பலவீனங்களை குறித்து ஆண்டு உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? எதையாச்சும் பேசுறாரா? Is God speaking to you? தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருப்பதனுடைய காரணம் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறதுக்கு இல்ல. God doesn't want to be a dormant Holy Spirit. He wants to be a dynamic Holy Spirit. அவருடைய வேலை என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் பேசிட்டு இருக்கிற வேளையில் ஆண்டு சில பலவீனங்களை உங்க கண்கள் முன்பதாக கொண்டு, இன்றைக்கு நீ அந்த பலவீனத்தோடு நீ போராடிக்கிட்டு இருக்கிற, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில புதிய ரசத்தை ஊற்றுங்க, என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யுங்க நீங்க கேட்கறீங்க. ஆனா ஆண்டு சொல்றாருப்பா, நீ முதல்ல உன் பாத்திரத்தை புதுசாக்கினியாப்பா. உன்னுடைய வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய காரியங்களை நீ மாற்றிட்டியா? யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு நான் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அல்லது வேதனையான்னு கூட சொல்லலாம், யூதாச ஆண்டவர் எத்தனை முறை வான் பண்ணார் தெரியுமா? அவன் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக எத்தனையோ முறை வான் பண்ணார். நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த காரியம் உங்களுக்கு நேரடியா நான் பேச விரும்புறேன். முதலாவது, ஆண்டவர் எப்படி வான் பண்ணுவார்னு சொன்னா, ஜென்ரலா வான் பண்ணுவார், பொதுவா வான் பண்ணுவார். யோவான் 13:16 தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். இது எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் காட்டி கொடுக்கறத பத்தி கூட பேசல. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு தெரியும், அதனால உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பெரிய கூட்டத்துல யூதாசு அவனை வச்சு சொல்றாரு, நீங்கள் எல்லாம் சுத்தம் உள்ளவர்கள் இல்லப்பா. பொதுவா பேசினார் ஆண்டவர். இது முதல்ல. இன்னொரு வாட்டியும் சொல்லுவாரு, மத்திய 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பொதுவா பேசுறாரு. ஆண்டு சொல்ற, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறோ அந்த மனுஷனுக்கு ஐயோ பாவம் அப்படிலாம் பேசுறாரு. எதுவுமே நேரடியா கிடையாது, பொதுவா பேசுறாரு. இது எப்படி இருக்கும்னா, ஒரு சர்ச்சில் கூப்பிட்டு சர்ச்சில் பொதுவா பேசுவாங்க பாத்தீங்களா, நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், இது ஒரு மாதிரி பொதுவா பேசுறாங்களே, ஏதோ நம்மள சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா பொதுவா பேசுறாங்க. இது ஜெனரல் வார்னிங். ஆண்டவர் இதை முதல்ல அனுப்புனாரு, இவன் கேட்கல. அடுத்தது மத்திய 26:21 மோர் ஸ்பெசிபிக் வார்னிங். மத்திய 26:21 சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் அமர்ந்திருந்தார், பந்தியிருந்தார். அப்போது அவர் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இது பாத்தீங்கன்னா ஆண்டு இப்ப கொஞ்சம் அப்படி ஜூம் இன் பண்றாரு, நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க எல்லாம் சுத்தம் இல்லப்பா,
எவனோ ஒருத்தனை காட்டி கொடுப்பான், அந்த காட்டி கொடுக்கணும் ஐயோ அப்படின்னு ரொம்ப மறைமுகமா ஒரு மாதிரி அப்படியே பாலிஷ்டா பேசினாரு. இந்த வார்னிங் இத மாதிரி ஆண்டு நிறைய பேர்ட்ட பேசுவார், பாலிஷ்டா இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. ஓகே, நம்மள சொல்ற மாதிரி இருக்கே, கூட்டத்துல பேசுறாங்க, நம்மளா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். இப்போ அடுத்த லெவலுக்கு போறாரு ஆண்டு. 12 பேர் தான் இருக்கிறாங்க, வெறும் 12 பேர். அந்த 12 பேர்ல உட்கார வச்சுட்டு ஆண்டு சொல்றாரு, இந்த 12 பேர்ல ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பேன். க்ளோஸா வர்ற ஆண்டு. இப்போ இவனுக்கு நல்லா தெரியும், இது பொது கூட்டத்துல பேசல, சர்ச்சில் வச்சு பேசல. ஆண்டவர் நம்மள ஒரு கேம்ப் மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு வாலிபர் கூட்டத்துல கொண்டு வந்து ஆண்டவர் இதே வார்னிங்க பேசுறாரு. இப்ப அதையும் கேட்கல. அடுத்தது மத்திய 26, 25. இப்போ 12 பேர் உட்காந்துருக்கும் போது கேட்கறேன், இப்ப 12 பேரும் கேட்கறான், ஆண்டவரே நானா, நான் தான் காட்டி கொடுப்பேனா, நான் தான் காட்டி கொடுப்பேனா. கடைசியில் யூதாசும் கேட்கறான், நானா அப்படின்னா நீ தான்டா. இது என்ன தெரியுமா? டைரக்ட் வார்னிங். எனக்கு தெரியல நீ எந்த வார்னிங் உனக்கு ஆண்டர் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு தெரியல. உனக்கு நல்லா தெரியும், இது ஆண்டர் ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு பொதுவா பேசினாருன்னு நல்லா தெரியும். என்ன சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு, அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு சின்ன கூட்டத்துக்கு கூட்டம் வந்து பேசினாருன்னு. இப்ப அடுத்தது எனக்கு நல்லா தெரியும், இப்ப யூதாஸ் மாதிரி நானா அப்படின்னு கேட்டா நீ தான், டவுட்டே கிடையாது. இப்போ இவனுக்கு நல்லா தெரியும், இப்போ 12 பேர் கிடையாது, கூட்டம் கிடையாது. இப்போ ஆண்டர் நேரா சொல்லிட்டேன், நீ தான்டா கேட்ட, நானா நீ தான். ஆண்டர் பூசி மொழிகளாம் இல்ல. இது 3வது வார்னிங். இது எப்படின்னா டைரக்டா அடிப்பார் ஆண்டர். நல்லா தெரியும், எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும், பக்கத்துல 15 பேர் 20 பேர் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த செய்தி என் முன்னாடி இருந்தவனுக்கு இல்ல, இந்த செய்தி என் பின்னாடி இருக்கிறவனுக்கு இல்ல, சைட்ல இருக்கிறவனுக்கு எனக்கு தான் அப்படின்றது கிளியரா தெரியற அளவு ஆண்டர் பேசுவார். உன் வாழ்க்கையின் பலவீனங்களை குறித்து, நீங்க போகிற பிரச்சனைகளை குறித்து, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் டைரக்டா பேசுவார். டைரக்ட் வார்னிங் கொடுத்தார். திருந்தல. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? இதுக்கும் கேட்காத ஒருத்தனுக்கு ஆண்டவர் கடைசியா ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்தாரு. எப்ப தெரியுமா? லூக்கா 22:47. இப்போ பிடிக்க வந்தாச்சுங்க. இவன் இவ்வளோ வார்னிங்க கேட்டு, இத்தனை எச்சரிப்புகளையும் கேட்டுட்டு, இப்ப கூட்டு வரான், நான் இயேசுவை காட்டி கொடுக்க போறேன்ட்டு. இப்ப அவர்கள் இப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்கள் முன்னே 12 ஒருவனா யூதாஸ் என்பவன் இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி ஃபைனல் வார்னிங், நல்லா கவனிங்க, பக்கத்துல வந்துட்டாங்க, காட்டி கொடுக்க போறான். இப்ப வெறும் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான், சில நொடிகள் இருக்கு, வெறும் சில இன்ச்சஸ் அளவுல பக்கத்துல வந்துட்டான், முத்தம் கொடுக்க போறான். அந்த நேரத்துல இறுதியா ஒரு வார்னிங், ஃபைனல் வார்னிங் கொடுத்தாரு. என்ன வார்னிங் தெரியுமா? யூதாசே, முத்தத்தினால மனுஷனை குமாரனை காட்டி கொடுக்குறியா? இன்னும் காட்டி கொடுக்கல, முத்தம் கொடுக்க போறான், பக்கத்துல வந்துட்டான், இன்னும் ஒரு சில நொடிகள்ல அந்த பாவத்தை செய்ய போறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏய், முத்தத்தினால காட்டி கொடுப்பியாடா? வேதனை என்ன தெரியுமா? அதை கேட்டுட்டே முத்தம் கொடுத்தான். தம்பி தங்கச்சி, எனக்கு தெரியல இன்னைக்கு ஒருவேளை நீ இந்த ஜெனரல் வார்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறியா, ஸ்பெசிபிக் வார்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறியா, டைரக்ட் வார்னிங் வாங்கியிருக்கானே. சில பேர் சொல்லலாம், எனக்கு தெரியும் இது என் வாழ்க்கையில கிடைச்ச ஃபைனல் வார்னிங். திரும்ப 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 பேசி எனக்கு நல்லா தெரியும் இது என் கடைசி வார்னிங்னு. சில பேருக்கு தெரியும், அண்ணே இது ஒரு பலவீனமா ஆரம்பிச்சது. நீங்க சொல்றீங்க பலவீனத்தை, நிகழ்காலத்தின் பலவீனங்களை தூக்கிறீங்க. முதலாவது சொன்ன கடந்த காலத்தின் வெற்றிகளை தூக்கிறீங்க, 2வது நிகழ்காலத்தின் பலவீனங்களை தூக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், அண்ணே இது பலவீனமா ஆரம்பிச்சது, ஆனா இன்னைக்கு அது பலவீனமா கிடையாது, அது பாவமா மாறிடுச்சு. மை வீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் a sin already. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பா இன்றைக்கு நீ கடந்து போகிற அந்த பலவீனத்தை தூக்கி போட்டிருப்பா, வேணாம், அந்த காரியம் வாழ்க்கையில வேணாம். உனக்கு நல்லா தெரியும் இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம், உனக்கு நல்லா தெரியும் இது உன்னுடைய ஆத்துமாவை அழிக்கிற காரியம் உனக்கு தெரியும். யூ நோ இட் இஸ் கில்லிங் யுவர் சோல். உனக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் இதனால் ஏற்படுகிறது என்று தெரியும். Don't try to pour new wine into your old bottles. என் செய்தி நான் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பதாக, அண்ணே என் வாழ்க்கையில் நான் சில பலவீனங்களோட போராடிக்கிட்டு இருக்கேனே, நீங்க பேசும்போது எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்னோட பேசுறாரு. There is something that I am going through in my life that I just want to just get out. இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். I want to just throw this away from my life. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேளையில, with every eye closed in this place, அண்ணே
ஐ நோ இது என் டைரக்ட் வார்னிங்னு, இது எனக்கு கொடுக்கப்படுகிற ஃபைனல் வார்னிங். எனக்கு தெரியும் ஆண்டவர் என்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தேவையில்லாத இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த தேவையில்லாத பழக்க வழக்கத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு. ஒரு பலவீனமா என் வாழ்க்கையில் இருக்குன்னு, இட் இஸ் வீக்கனிங் மை லைஃப். என் வாழ்க்கையை பலவீனப்படுத்துதுன்னு, என் சிந்தனையை பலவீனப்படுத்துது, என் ஆத்மாவை என் ஆவியை பலவீனப்படுத்துது, என் நேரத்தை தேவையில்லாம கெடுக்குது, என்னுடைய மனதை இதை அழிச்சுக்கிட்டு இருக்கனே. வெளியே நான் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பையன் மாதிரி, எல்லாருக்கும் முன்பதாக ஒரு நல்ல பேர் மாதிரி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. நான் வெளியில ஒரு பெரிய பேர் பட்டம்லாம் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எங்க சபையில யாருக்கும் தெரியாது, எங்க பெற்றோர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சில காரியங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாது, நான் யாருக்குமே தெரியாது. எல்லார்ட்டையும் மூடி மறைச்சிட்டேன். ஆனா எனக்கு தெரியும் இந்த பலவீனத்தை நான் போராடிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் வீக்னஸ். இந்த காரியத்திலிருந்து வெளியே வரது எனக்கு ஆண்டவர் கிருபை தரும். அப்படி யாராச்சும் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இங்க இருப்பீங்கன்னா, எல்லா கண்களும் மூடி இருக்கிற வேலையில் அவங்க மாத்திரம் உட்கார்ந்தபடியும் கரங்களை உயர்த்துங்களா. ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. வெட்கப்படாம ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க கரங்களை உயர்த்துங்க. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தங்கச்சி, தேங்க்யூ. நல்ல கரங்களை உயர்த்துங்க. வெட்கப்படாம ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்துறீங்க. ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். ஜஸ்ட் சே, அண்ணே, ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ். இதுல இருந்து நான் வெளியே வர விரும்புறேன். கரங்களை கீழே போடலாம். ஆண்டவர் உன்னோட தொடர்ந்து பேசணும் நான் விரும்புறேன். இந்த செய்தி முடியும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தொட்டு உங்க வாழ்க்கையில புதிய ரசத்தை ஆண்டவர் ஊற்ற வேண்டும் என்று நான் விரும்புறேன். இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெபத்தோட காத்துருங்க. எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். நீங்க அற்புதங்களை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்வார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? உங்களை மறக்கல. நீங்க விசுவாசிங்க. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். முதலாவது, உங்களுடைய கடந்த காலத்தின் வெற்றிகளை தூக்கி எறியுங்கள். இரண்டாவது, உங்கள் நிகழ்காலத்தின் பலவீனங்களை நீங்கள் தூக்கி எறியுங்கள். கடைசியாக மத்தேயு 6:31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், நாடி தேடு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது, லீவ் யுவர் பாஸ்ட் வின்ஸ். உங்களுடைய கடந்த காலத்தின் வெற்றிகளை தூக்கி எறியுங்கள். இரண்டாவது, லீவ் யுவர் பிரசன்ட் வீக்னஸஸ். உங்களுடைய நிகழ்காலத்தின் பலவீனங்களை தூக்கி எறியுங்கள். மூன்றாவது, லீவ் யுவர் ஃபியூச்சர் வரிஸ். உங்கள் எதிர்காலத்தின் கவலைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் நான் பார்த்துருக்கிறேன். ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க, அது ஒரு கூட்டம். சில பேர் இப்ப நடந்துட்டு இருக்கிற காரியத்தை குறித்து ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனா சில பேர் பார்த்துருக்கிறேன், அது நடந்திருக்காது. எதிர்காலத்துல என்னைக்கோ நடக்க போறதை இன்னைக்கு நினைச்சிட்டு பயங்கரமா உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் வேதம் சொல்லுது, கவலைப்படுவதனால் நீங்கள் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்க போறீங்க, குள்ளமா இருக்கிறவங்க குள்ளமா தான் இருக்க போறீங்க, வெள்ளையா இருக்கிறவங்க என்ன மாதிரி வெள்ளையா தான் இருக்க போறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படிதான். நீங்க கவலைப்படுற ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஹஸ் பிகம் a disease. ஒரு காலத்துல மன அழுத்தம்னா ஒரு பாவம், ரொம்ப மன அழுத்தம், ஒரு 2 நாள் தூங்கினா சரியாயிருவாங்க. இன்றைக்கு டிப்ரெஷன் இஸ் a disease. இதை ஒரு பெரிய ஒரு வியாதியா இன்றைக்கு மாற்றி, ஏன் இந்த வியாதி டிப்ரெஷன் எதுக்கு வருதுன்னா, ஏதோ ஒரு காரியம், நிறைய வேளைகள் நடக்காத காரியங்கள் என்றைக்கோ சம்பவிக்கலாம், இல்ல சம்பவிக்காமலும் போகலாம். இந்த காரியத்தை சம்பவித்த மாதிரியே யோசிச்சு இன்றைக்கு எதிர்காலத்தில் இருக்கிற கவலைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட காரியங்களே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை பரமபிதா அறிஞ்சிருக்கிறாருப்பா. உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்காலத்தின் கவலைகளை நீங்கள் விட்டு விடுங்கள்.
ஒருவேளை நீங்க நினைச்ச காரியங்கள், நிறைய காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நான் கடைசி 2 ஆண்டுகள்ல என் வாழ்க்கையில் நடக்கும், அப்படி இல்ல 10 ஆண்டுகள்ல என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த அநேக காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். நான் யோசிச்சதெல்லாம் என் வாழ்க்கை நடக்காம போயிடல. அதுக்காக நான் உட்காந்துட்டு ஐயோ இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில உட்கார்ந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் தெரியுமா நான் இவ்வளவு தைரியமா இருக்கிறேன்? ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய காலங்கள் அவருடைய கரங்கள்ல இருக்குது. நீங்க சொல்ற நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. யூ டோன்ட் ஹேவ் டு பி வரிட். ஏன்னா உங்களுடைய காலங்களை கரங்களில் வைத்திருக்கிறவர் அவர். அதனால சொன்னார், முந்தினவைகளை நீங்க யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. உங்களுக்காக புதிய காரியத்தை செய்கிறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலத்தை உங்க மனுஷன் அறிந்திருக்கிறானோ இல்லையோ, உங்க அப்பா அம்மா அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, ஏன் நீங்க அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதின் காலத்தில் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. என் காலம் அவர் கையில் இருக்கிறது. நான் எதை குறித்து கவலைப்பட போறது? எதை குறித்து நான் கவலை? என்னை என்றைக்கு உயர்த்துவது என்பது அவருக்கு தெரியும். என்றைக்கு என்னுடைய தலைகளை நிமிர்த்துவது என்பது அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், இன்றைக்கு நீ போகிற பாதையை வைத்து நாளைக்கு தேவனுடைய திட்டங்களை சந்தேகப்படாதீங்க. நாளைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வாரு? செஞ்சிருவாரா? என்னை கைவிட்டுருவாரா? நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் லேட்டா வந்தது போல இருந்தாலும் அவர் சரியான நேரத்திற்கு வந்தார். எல்லாம் நினைச்சாங்க லாசரு இறந்து 4 நாள் ஆயிருச்சு. It is surprising that even when people thought he was 4 days late, still God was on time. உன் பார்வையில ஆண்டவர் தாமதமாய் வந்தது போல இருக்கலாம். உங்க பார்வையில ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னை கைவிட்டுட்டாரோ, என்ன மறந்துட்டாரோ, இப்படி பயங்கரமான கேள்விகள் இருக்கலாம். ஆனா சொல்றேன், என்னுடைய தேவன் ஒரு நாளும் சீக்கிரமா வரமாட்டாரு, தாமதமா வரமாட்டாரு, சரியான நேரத்துக்கு வருவார். He is neither early nor late. He is always on time. மனுஷன் டைமுக்கு நம்முடைய டைம் அவருடைய. அதான் ஆண்டு சொல்ற, என் காலங்கள் உன்னுடைய காலங்கள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என் வழி உன் வழியே இல்லைன்றார் ஆண்டவர். நம்ம நிறைய வாட்டி நம்முடைய திட்டத்துக்கு ஆண்டவரை அழைக்க பார்க்கிறோம். ஆண்டவரே என் நேரத்துக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாருப்பா, என்னுடைய காலம் உன் காலம் இல்லப்பா. நான் சொல்லுவேன், அநேக வேளைகளில் நம்ம கேட்டதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்காத வரைக்கும் நல்லதுன்னு யோசிப்பனாலும், என் பையன் கேட்கறாங்க, அவன் கேட்கறான்னு வைங்களேன், என் பையன் அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கி தாப்பா. அவனுக்கு வந்து 10 வயசு ஆகுது, நான் வாங்கி தருவேனா? அவருக்கு ஒரே கவலை, ஏன் அப்பா கார் ஓட்டுறாரு, எங்க அம்மா கார் ஓட்டுறாங்க, நான் ஏன் கார் ஓட்டலன்னு அவருக்கு 18 வயசுல அவர் கவலைப்பட வேண்டியது இப்ப கவலைப்பட்டு இருக்காரு. இப்ப அழுகுறதுனால நான் எடுத்து கொடுத்துட முடியுமாங்க? ஐயோ என் பையன் ரொம்ப கவலைப்படுறான், நான் கொடுத்தேன்னு வைங்களேன், அவன் உயிரோட திரும்பி வருவானா? இன்றைக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தாமதம் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அப்பா இட் இஸ் நாட் டைம் yet. உன் வாழ்க்கையில இன்னும் அந்த காலம் பரிபூர்ணப்படலை. இந்த காலத்திற்கான ஆசீர்வாதம் அது அல்ல. நான் சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா என்னுடைய காலத்துல நான் அடுத்த நாள் நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்றேன், எனக்கு இன்றைக்கு மதியானம் 4 மணிக்கு ஃபிளைட் இருக்கு. அந்த 4 மணி ஃபிளைட்டு ஏர்போர்ட்டுக்கு நான் ஒரு 1.5 மணி நேரம் இங்கிருந்து போகணும்னா, இந்த 1.5 மணி நேரம் நான் உயிரோட போய் சேரவேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், இந்த செய்தி முடிப்போனான்னு கூட எனக்கு தெரியாது. அடுத்த நொடி எனக்கு தெரியாதுங்க. 10 வருஷத்தை விடுங்க, அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் எனக்கு தெரியாது. ஆனா என்ன அறிஞ்சவர் யாரு தெரியுமா? அவருக்கு ஆரம்பத்துல என் முடிவு தெரியும், எனக்கு வந்து அடுத்த நிமிஷம் தெரியாது. ஆனா அவருக்கு he knows the end from the beginning. என் வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் நான் வாழ போகிறேன், என் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்க திட்டங்கள் என்ன, இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து இப்ப யோசிச்சவர் அல்ல. இப்போ உட்காந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ என் வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்ச மறந்துட்டேனே, இப்படிலாம் இல்ல. ஆண்டவருக்கு முடிவை வந்து அவர் ஆரம்பத்தில் அறிஞ்சு வச்சிருக்காரு. அதனால வேதம் சொல்லுது, இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். அவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வேதம் சொல்றது போல, ஆண்டவரே என்னுடைய வருங்காலத்தின் பயங்கள், வருங்காலத்தின் கவலைகளை நான் தூக்கி எறிகிறேன். இன்னைக்கு ஒருவேளை you are here so scared about what is ahead of your life. உன் வாழ்க்கையில் என் எதிர்காலத்தை பற்றி பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு தெரியல பாஸ்டர், என் குடும்ப பின்னணியா இருக்கலாம், என் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய ஃபியூச்சரை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போய் வந்திருக்கேன் பாஸ்டர். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ரசத்தை ஊற்றணுமா, உங்க துருத்தியில புதிய ரசத்தை ஆண்டு ஊற்ற வேண்டும்னா நீங்க தூக்கி போட வேண்டிய ஒன்று தெரியுமா? என் எதிர்காலத்தின் பயங்களை எல்லாம். நான் சொல்றேன், பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் கிரியை செய்யவே முடியாது. பயமும் விசுவாசம் ஒரே நாள்ல கிரியை செய்ய முடியாது. நீங்க பயந்து ஆண்டவரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு விசுவாசம் வேணும்னா ஆண்டு சொல்லப்பா ஃபர்ஸ்ட் பயத்தை தூக்கி போட தான் விசுவாசம் வேலை செய்யும்.
நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஏதாவது ஒரு கவலையோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டு சொல்றார், த்ரோ யுவர் ஃபியூச்சர் வரிஸ். 3 காரியங்கள் உங்களோட பேசினேன். முதலாவது, த்ரோ யுவர் பிரசன்ட், த்ரோ யுவர் பாஸ்ட் வின்ஸ். உங்களுடைய கடந்த காலத்தின் வெற்றிகளை விட்டு விடுங்கள். இரண்டாவது, உங்களுடைய நிகழ்காலத்தின் பலவீனங்களை விட்டு விடுங்கள். லீவ் யுவர் பிரசன்ட் வீக்னஸஸ். மூன்றாவது, எதிர்காலத்தின் கவலைகளை விட்டு விடுங்கள். லீவ் யுவர் ஃபியூச்சர் வரிஸ். இன்றைக்கு எத்தனை பேருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புதிய ரசத்தை நீங்க ஊற்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்றவங்க மாத்திரம் ஒரு கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லுங்களேன். 3 காரியங்கள் நீங்க செய்ய ஆயத்தமா இருக்கீங்களா? முதலாவது, என் கடந்த காலத்தின் வெற்றிகளை தூக்கி போடுறானே, என்னைக்கோ எடுத்த வெற்றியை பேசிக்கிட்டு இருக்கிறேனே. 8ஆவதுல பாஸ் ஆயிட்டு 12th ஃபுல்லா ஃபெயில் ஆயிட்டு நான் 8ஆவதுல பாஸ் ஆனா 12th பாஸ் ஆகி விடுவாங்களா? இல்ல, இன்றைக்குள்ள எக்ஸாம் நீ எழுதணுமா? இன்றைக்குள்ள போராட்டத்தில் நீ வெற்றி பெறணும். பழசையே பேசிக்கிட்டது இல்லை. நான் என்னைக்கோ ஒரு நாள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்படின்னு பேசுறது இல்லை. இன்றைக்கு உன்னுடைய வெற்றி என்ன? இன்றைக்கு நீ எதிராக தோத்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க தோற்று போயிட்டு ஆனா கடந்த காலத்தினுடைய சாட்சியை வச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டு சொல்ற, இன்றைக்குள்ள வெற்றி. கடந்த காலத்து வெற்றியை தூக்கி போடுற, அது முடிஞ்சிருச்சு. தட் இஸ் தட் சீசன். அது அந்த காலம், அது முடிஞ்சிருச்சு. அதையே பேசுறது. ரெண்டாவது, லீவ் யுவர் பிரசன்ட் வீக்னஸ். இன்றைக்கு நீ கடந்து போகிற ஒரு பலவீனத்தை குறித்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரா? இஸ் தி லார்ட் ஸ்பீக்கிங் டு யூ. நீ எழும்ப வேண்டிய இடங்கள்ல இருந்து எழும்பணுமா? நான் சொல்றேன், இன்றைக்கு சில பேர் வேதம் சொல்றது போல தூசியை உதறி விட்டு எழுந்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், அந்த மனுஷன் எழும்ப முடியாததுக்கு காரணம் தடை என்னவா இருந்துச்சுன்னா தூசி. நான் யோசிச்சு பார்த்தேன், தூசி கூட ஒருத்தனுக்கு தடையா இருக்குமா? தூசியை உதறிட்டா நீ எழும்பலான்னு ஆண்டவர் சொல்ற. தூசியை உதறிட்டு எழும்பு அப்படின்றார். அப்போ அவன் எழும்ப முடியாதற்கு என்ன தடையா இருந்துச்சுன்னா தூசிங்க. ஏங்க, இப்போ நம்ம இங்க கண்ணால தெரியாது எத்தனையோ தூசி நம்ம முன்னாடி பறந்துட்டு இருங்க. இப்போ உட்காந்துருக்கும் போதே உங்க ட்ரெஸ்ல பல தூசிகள் இருக்கலாம். யாரா சொல்லுவீங்களா, பாஸ்டர் இந்த தூசிலாம் என் ட்ரெஸ்ல ஒட்டி இருக்கு பாஸ்டர், எழும்பவே முடியல பாஸ்டர், யாரும் சொல்லுவோமா? அட தூசி தானே, அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எழும்பாததற்கு தடையா இருப்பது பெரிய பெரிய பாறாங்கல் கிடையாது, பெரிய மரம் கிடையாது. நிறைய வேளையில நம்ம எழும்ப முடியாமல், அவருக்காக பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கு எது போதும் தெரியுமா? சின்ன தூசி போதும். இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சொல்லலாம், பாஸ்டர் நான் பெரிய பாவெல்லாம் எதுவும் செய்யல பாஸ்டர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, பா உன்னுடைய வெளிச்சத்திற்கு தடையா இருப்பது, உன்னுடைய எழுந்து நிற்பதற்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தூசிகள். உனக்கு நல்லா தெரியும், ஆனா இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைச்சேன்னு. ஆண்டு சொல்ல, அந்த தூசியை மாத்திரம் நீ உதறிட்டு எனக்காக நீ எழும்பி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டு சில பலவீனங்களை உங்களோட பேசிட்டு இருக்கிறார். சம்திங் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போறீங்க. இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுறார், தம்பி அந்த பலவீனத்தை தூக்கி போட்டுருப்பா. அந்த தேவையில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், அந்த தேவையில்லாத அந்த நபர் உன் வாழ்க்கையில் வேணாம், உன் வாழ்க்கை அழிக்கிற அந்த நபர் வேண்டாம். ஜஸ்ட் த்ரோ. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த பலவீனங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருங்க. நீங்க உனக்கு நல்லா தெரியும், ஆனா ஐ வாஸ் நாட் த சேம். என்றைக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில வந்துச்சோ அன்றைக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சுனே. என்றைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என் வாழ்க்கையில் வந்துச்சோ என் வாழ்க்கை மாறிச்சு. என்றைக்கு இந்த பழக்கம் வழக்கம் என் வாழ்க்கையில் நுழைஞ்சோ அன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடுச்சுனே. என் ப்ரேயர் லைஃப் போயிடுச்சு, ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசம் போயிடுச்சு. ஒரு வேஷக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. ஐ எம் லிவிங் ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே. நீங்க பாக்குறது நான் கிடையாது, ஒரு முகமூடி அணிஞ்ச ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இஃப் யூ ஆர் தட் பர்சன், இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, கேன் யூ லீவ் those weaknesses? அப்படியே எழுந்து இருக்கலாமா என்னுடைய சமூகத்தில்? ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் wherever you are. இன்னைக்கு ஆண்டவர் புதிய ரசத்தினால, புதிய அபிஷேகத்தினால உங்களை நிரப்ப விரும்புகிறார். எழுந்து நில்லுங்க. ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். we going to pray. we going to pray. இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி, just close your eyes wherever you are. நான் சொன்னது போல இன்றைக்கு செய்தி உனக்கு முன்னாடி இருந்தவனுக்கு கிடையாது, உன் சைட்ல இருந்த ஃப்ரெண்டு கிடையாது. இன்னைக்கு தேவன் உன்னோட பேசி இருக்கிறார். இட்ஸ் a direct warning for you, தம்பி தங்கச்சி. உனக்கு தேவன் கொடுக்கிற நேரடியான எச்சரிக்கை. இது உனக்கு நல்லா தெரியும். இது ஏன் கூட ஆண்டவர் பேசுறார். இந்த பலவீனத்துல நான் வெளியே வரணும்னு ஆண்டவர் என்னோட பேசுறாரு. பரிசுத்தாவின் இடத்தை கொடுப்பியா? உன் இருதயத்தில் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, தம்பி இதுல இருந்து வெளியே வா, கம் அவுட் ஆஃப் திஸ். எனக்கு தெரியும் நீங்க, அண்ணே நான் எவ்வளோ முறை ட்ரை பண்ணிட்டேனே,
ஐ ஹவ் ட்ரைட் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ். ஒவ்வொரு முறையும் நான் வெளியே வரணும் நான் தீர்மானம் எடுக்கும் பொழுது இன்னும் 10 மடங்கு மோசமாக போகிறேன்னு. நான் எப்பெல்லாம் தீர்மானம் எடுக்கணும் அதை விட மோசமாக போயிட்டு இருக்கிறேன். நான் இதை விட்டு வெளியே வரும்னு நினச்சா என்னால் முடியலண்ணே. நான் வேதம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்கு பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். உன் பலவீனத்தை அறிஞ்சவர் அவர். ஹீ நோஸ். நீ நினைக்காத அவருக்கு தெரியாதுன்னு. நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய உண்மையான இருதயத்தை விரும்புகிறாரு. ஆதாமை பார்த்து ஆண்டு கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறா? ஏன் ஆண்டுக்கு தெரியாது அவன் எங்க இருக்கிறான்னு? ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்டார். ஏன் தெரியுமா? நீ எங்க இருக்கிற நீ சொல்லு, எனக்கு தெரியும். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு 5 நிமிடங்கள் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீ என்ன பலவீனத்துல போயிட்டு இருக்கிற. நீ உன்னுடைய வாய்களை திறந்து உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே ஐ எம் கோயிங் த்ரூ திஸ், இந்த பிரச்சனை நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும். நான் உங்களுக்கு 2-3 நிமிஷம் உங்களுக்கு தரப்போறேன். எல்லாரும் வாய்களை திறந்து, ஐ நோ எவ்ரி ஒன் ஹேஸ் சம்திங் டு டெல் காட். எல்லாரும் கண்களை மூடி உங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. முடிஞ்சா கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. எப்படியும் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் நடத்துறாரோ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத். உங்க இருதயத்தை திறந்து, யாரும் இங்க அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாரும் உங்க இருதயங்களை திறந்து, இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். திஸ் இஸ் யோர் டைம் வித் காட். இது தேவனுக்கும் உங்களுக்குமான நேரம். எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையோட நான் இங்கிருந்து போகணும். ஐ ஹாவ் டு லீவ் திஸ் பிளேஸ் வித் திஸ் டெலிவரன்ஸ். இந்த கட்டோட, இந்த பாவத்தோட நான் இந்த இடத்தை விட்டு போப்பேன். நான் சாரம்பத்தில் சொன்னது போல, அவர் ரொம்ப அன்புள்ளவர். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அரவணைக்கிற தேவன். உன்னை அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல. அவர் உன்னை பயமுறுத்துகிற தேவன் அல்ல. அவர் யார் தெரியுமா? நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை மீண்டும் தூக்கி எடுக்கிற தேவன். நான் சொல்றேன், இந்த நாள்ல இன்றைக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஊற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட என்னை மன்னியும், என்னை ஒரு முறை கூட இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே நான் இந்த காரியத்திலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன், இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே. அவரிடத்தில் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். He knows everything inside out. உன்னை பற்றி முழுவதும் அவர் அறிந்து வைத்திருக்கிறவர். என்னை ஒரு முறை கூட கழுவும் ஆண்டவரே, என்னை ஒரு முறை கூட கழுவும் ஆண்டவரே. குயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. சொல்ல, கரங்களை உயர்த்தி, குயவன் நீர், ஓ குயவன் நீர் களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர், குயவன். கேளுங்க ஆண்டவர் இந்த வேளையில், களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றும். குயவன் நீர், குயவன் நீர் களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர், குயவன் நீர் களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உன் கையிலே, என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். சொல்லுங்க, என்னை உன் கையிலே, என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். ஒரே நிமிஷம் தம்பி, நல்லா கவனி, நல்லா கவனி. It doesn't matter what you are going through. எனக்கு இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்க இந்த பகுதியில் வாசிச்சீங்கன்னா, அவன் அப்பாட்ட இருந்து அதாவது இந்த பன்றி கூட்டத்தில் எழும்போது அவன் மனசுல 3 காரியங்கள் சொல்லுவான். அவன் சொல்லுவான், என் அப்பாவை பார்க்கும்போது நான் 3 காரியம் சொல்ல போறேன். முதலாவது என்ன தெரியுமா? அப்பா, நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், இதை சொல்லணும்னு நினைச்சான். 2வது, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதில் எனக்கு நான் பாத்திரன் அல்ல. 3வது,
உங்க வேலைக்காரில் ஒருத்தனா என்ன வச்சுக்கோங்கப்பா. இது 3 தான் திட்டம் பண்ணான். அவன் சொல்லணும்னு நினைச்சான். இப்ப அப்பாட்ட நடந்து வந்தா அப்பா அவனை கட்டி பிடிச்சா நினைக்கிறேன். அவன் சொல்லிடுவான், அப்பா நான் 3 பாயிண்ட் பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. சரி சொல்றா. ஃபர்ஸ்ட் சொன்ன, அப்பா உம்முடைய குமாரன் என்று சொல்ல, அப்பா நான் உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செஞ்சேன். ஓகே. 2வது சொன்னான், அப்பா உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரம் அல்ல சொன்னான். 3வது அவன் என்ன சொல்ல வந்தானா, அதாவது அவன் என்ன சொல்ல நினைச்சானா, உம்முடைய வேலைக்காரில் ஒருத்தர் என்ன வச்சு அப்படிதான் சொல்ல நினைச்சான். வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அதை சொல்ல நினைச்சான். ஆனா அவன் அப்பாவை பார்க்கும்போது அதை சொல்லவே இல்லை. நான் சொல்லுவான், அவன் சொல்லலைன்றதை விட அவங்க அப்பா அவனை சொல்ல விடல. ஏன் தெரியுமா? டேய் நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நீ ஏன்ட்ட நீ மனம் திரும்பி நீ வந்துட்டனா, நீ வீட்டுக்கு வரும்போது நீ என் வேலைக்காரனோ அடிமையோ இல்லடா, நீ யார் தெரியுமா? நீ என் பிள்ளடா. நீ இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை உங்க வேலையில சொல்றாரு. இந்த உலகம் உன்னை மதிக்காம இருக்கலாம். இந்த உலகம் நீ செஞ்ச தப்ப ஒரு வேளை அறிஞ்சிருந்தாங்கன்னா உன்னை கால் தூசிக்கு இன்னைக்கு மதிக்காம உன்னை இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனா என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு மாத்திரம் நீ திரும்பி வருவாய் என்றார். உன்னை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா உன்னை பிள்ளையா பார்க்கிறாரு. அவர் குயவன். அப்படி சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றுவார். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய குயவன், உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. குயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுவே. குயவன் நீ களிமண்ணானும் சித்தம். ஆண்டவரே உங்க சித்தை என் வாழ்க்கை நிறைவேற்று. இப்படி பாடுவோமா? தகப்பன் நீர் பிள்ளை நான் பாடும். தகப்பன் நீர் பிள்ளை நான், பிள்ளை நானும் சித்தம் நிறைவேற்று. தகப்பன் நீர், தகப்பன் நீர், ஓ பிள்ளை நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையிலே, என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையிலே, என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தவறுகள் நீ தகுதியாய் நிறுத்திடுமே, தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி தவறுகள் தகுதியாய் நிறுத்திடும். சொல்லுங்க, தகப்பன் நீர் பிள்ளை நான், தகப்பன் நீர் பிள்ளை நானும் சித்தம் நீரே. ஆண்டவரே உங்க சித்தத்தை விட்டு நான் எங்கேயோ போயிட்டேன், உங்க சித்தத்தை என் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. தகப்பன் நீர் பிள்ளை நான், பிள்ளை நானும் சித்தம். ஓ என்னை உம் கையிலே, என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். குறை உள்ள பாத்திரம் நான் சொல்லுவேன், குறை உள்ள பாத்திரம், குறைவுகள் நீக்கி என்னை உறுதியாய் நிறுத்திடுமே. குறை உள்ள பாத்திரம் நான், குறை உள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். சொல்லும், குயவன் நீர் களிமண்ணான், குயவன். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க, உங்கள் பலவீனங்களை ஒப்பு கொடுங்க. அது எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் இந்த வேளையிலே தேவன் அவைகளை உங்கள் இருதயத்திலிருந்து நீக்குகிறார். இந்த இருதயத்தை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். குயவன் நீர் களிமண்ணான், ஓ சித்தம் நிறைவேற்று. தகப்பன் நீர் பிள்ளை நான்,
நான் கூப்பிடும் பொழுது எனக்கு பதில் கொடுக்கிற தேவன், என்னை தூக்கி எறிகிற தேவன் அல்ல, என்னை மன்னிக்கிற தேவன், என்னை மன்னிக்கிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில முதலாவது அந்த மன்னிப்பை நிச்சயத்தை ஆண்டு தர விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த இடத்த நீ விட்டு வெளியே போகும்போது ஆண்டனை மன்னிச்சிருப்பாரா மன்னிக்க மாட்டாரா சந்தேகமே தேவையில்லை. அவரிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என் பாவங்களை மன்னிக்கிறவர். ஏன்னா அவர் கிருபையுள்ள தேவன். தம்பி, கிருபையுள்ள தேவன். நான் சொல்லுவேன், உங்க வீட்டுல யாரும் மன்னிக்காம இருக்கலாம், ஆனா என் தகப்பன் என்னை மன்னிக்கிறார். நின்றுட்டு இருக்க வேலையில ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். எங்க அப்பா ஒரு பெரிய பரிசுத்தவான். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கு 23 வயசு வரைக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க வீடு 15 படி மேலே ஏறினா வீடு, 15 படி கீழே இறங்கினா சர்ச். நான் லிட்டரலா சர்ச்சில் தான் பிறந்து வளர்ந்ததே, சர்ச்சில் தான். எல்லா ஆராதனைக்கும் போனேன். சண்டே காலையில் அப்போ 2 ஆராதனைக்கு போனேன். ஈவினிங் சர்வீஸுக்கு போனேன். தேர்ஸ்டே பைபிள் ஸ்டடி போனேன். சனிக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன். சனிக்கிழமை ஈவினிங் டேரிங் மீட்டிங் போனேன். நான் போகாத ஒரே ஒரு மீட்டிங் டியூஸ்டே நடந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயருக்கு மட்டும்தான் போல, மற்ற எல்லாத்துக்கும் போயாச்சு. இத்தனைக்கும் போய் எனக்கு ஆண்டருக்கு சம்பந்தமே கிடையாது. சம்டைம்ஸ் யூ கேன் ஃபீல் so close to God, yet you can feel so far away. ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், சபைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டருக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். எல்லா ஊழியத்தில் இருந்தேன், ஆனால் 23 years absolutely no relationship. எனக்கு ஆண்டருக்கு சம்பந்தமே இல்லை. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய், ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டனால ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு லாயர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டனால லாயர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நீ பிறந்துட்டனால கிறிஸ்தவம் கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு உனக்கும் ஆண்டருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா? ஆனால் நல்ல ஞாபகம் இருக்கு, 23 வயசு அன்னைக்கு ஒரு 2வது ஆராதனை, ஒரு 2500 பேர் எங்கள் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. அந்த செய்தி சாதாரணமான செய்தி. நான் கூட யோசிச்சேன், என்ன இது ரொம்ப சாதாரணமான செய்தி பேசுறேன். எங்கள் சர்ச்சில் ரொம்ப ஆழமான செய்தி பேசுகிறோம். நான்லாம் நிறைய ஆழமான செய்தி கேட்டு நான் ரொம்ப ஆழமாக போயிட்டேன், அது வேற விஷயம். பட் அன்னைக்கு ரொம்ப சாதாரண செய்தி. இந்த வில்லேஜ் மினிஸ்டர்லாம் போனால் இயேசுவே அறியாதவர்களுக்கு பிரசங்கம் பண்ண எப்படி பிரசங்கம் பண்ணோம், அது மாதிரி எங்கள் அண்ணன் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ரேயர் டைமில் நானும் எழுப்பி மாதிரி கீபோர்டு பொறுமையாக வாசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு அன்னைக்கு சொன்னான், இங்கே ஒருத்தர் இருக்கிறீங்க, இயேசுவை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் இருக்கீங்க, அவங்க மாத்திரம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். அப்படி யாராக இருந்தால் ஃப்ரண்ட்டில் வாங்க. நான் யோசித்தேன், என்னடா அது, இத்தனை வருஷம் விசுவாசி, இங்கே உட்காந்துருக்கலாம் 15 வருஷம் 30 வருஷம் விசுவாசி, ஃப்ரண்ட்டில் வானா யார் வரப்போகிறா? இது இயேசு முதல் முறையை ஏற்றுக்கொள்றவங்க ஃப்ரண்ட்டில் வானா யார் வரப்போ? இதெல்லாம் வில்லேஜ் மினிஸ்டரில் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆல்டர் கால். நான் நினச்ச மாதிரி ஒருத்தர் கூட வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 1/2 நிமிஷம் ஆச்சு, 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படியே சர்ச்சே அமைதியாக இருக்கு. எங்கள் அண்ணனும் சொல்லிட்டு மைக்கை கீழே வச்சிட்டான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் அண்ணன் பாவம்டா, எவ்வளோ அவமானப்படுறான்ல. இந்த அவமானம்லாம் ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒருத்தனுமே வரல, எவ்வளோ பெரிய அவமானம். உடனே நான் மனசில் சொன்னேன், ஆண்டவரே, அண்ணன் பாவம் ஆண்டவரே, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், யாராவது வருவாங்கன்ட்டு. இங்கே 2500 பேர் இருக்காங்க, யார் மனசுலையாவது பேசிட்டு யாராவது ஒருத்தராது சும்மாவாச்சு கை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வரட்டும் ஆண்டவர். ஜோம் பண்ணுறேன், ஆண்டை என் மனசில் பேசுகிறாரு, போக வேண்டியது நீ, உனக்கு என்னடா ஜபம் வேண்டி கிடக்கு. நான் யார் தெரியுமா? பாஸ்டர் தாமஸ் ராஜ் பையன். நான் என் 23 வயசுல நான் கீழே இறங்கி இத்தனை 1000 பேர் முன்னாடி நான் ஒரு பாவி, என் வாழ்க்கையில் இயேசு இல்லை, இதான் முதல் முறையாக நான் இயேசு ஏற்றுக்க போறேன்ட்டு நான் 23 வயசுல என் சர்ச்சு விசுவாசிக்கு முன்னாடி கையை தூக்குனா யாரா மதிப்பான்ல என்ன? அதுவும் பரவாயில்ல. இந்த பக்கம் எங்கள் சர்ச்சில் ஒரு 300 வாலிபர்கள், இவங்க எல்லாருக்கும் 2வது நான் தான் பாஸ்டர், யூத் பாஸ்டர். நான் யோசிச்சேன், நான் ஃப்ரண்ட்ல போன அந்த 300 பசங்க என்ன யோசிச்சு மாட்டே, வாரம் நம்மளை போட்டு கிளியும் கிழிச்சாங்க, இவரே இப்போதான் ரசிக்க போறாரான்னா. சொன்ன, ஆண்டவரே இந்த வேலையே வேணாம். 3 பக்கம் யுத்தம். ஒரு பக்கம் ஆண்டவர் ஃப்ரண்ட்ல போன்றார், இன்னொரு பக்கம் நான் முடியாது, இன்னொரு பக்கம் என் அண்ணன். நான் தான் சொல்றேன், யாருமே வரலையே, என் ஆத்மா கத்திரி ஸ்தோத்திரி சொல்லி மைக் எடுறானா, மைக் எடுக்க மாட்டாரு அவர். ஆனா கடைசியில அந்த 3 பக்கம் யுத்தத்துல கர்த்தர் ஜெயிச்சாரு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பாவி பால்கனிலேருந்து வரும், பின்னாடி இருந்து வரும், சைட்ல இருந்து வரும். கடைசியில பாவி கீபோர்டு ஆஃப் பண்ணுச்சு. ஒரு 4 படி தான், ஆனா அந்த 4 படி இறங்குறதுக்கு அவ்வளோ பெருமை. நான் யாரு? என் அகம்பாவம், என் தாளந்து, என் கிஃப்ட், இதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் உடைச்சாரான் அன்னைக்கு.
நான் சொல்றேன், அந்த 23 வயசுல என் சொந்த சர்ச்சில் கீழே உட்காந்து முழங்கால் படிட்டு தேம்பி தேம்பி ஒரு சின்ன பிள்ளைய போல அழுதேன். ஆண்டு சொன்ன, ஆண்டவரே, இந்த யாருக்காக இல்லை, இவங்க என்னன்னா பேசிட்டோம், இவங்க பின்னாடி என்ன வேணா யோசிக்கிட்டோம், எனக்கு நீங்க வேண்டும். எங்க அப்பாக்காக நான் உண்மை நேசிக்கல, நான் உண்மை நேசிக்கிறேன். அந்த 23 வயசுல என் கரத்தை பிடிச்சார். இன்றைக்கு வரைக்கும் என் கரத்தை விடவே இல்லை. I want to introduce that Jesus to you. அதே இயேசு இன்றைக்கு இங்க இருக்கிறார். நீ இதுவரைக்கும் நீ யாருக்காக கிறிஸ்தவனாவது எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க அப்பா அம்மானால நீ கிறிஸ்தவனா மாறி இருக்கலாம். வேற வழி இல்லாம நீ கிறிஸ்தவனா இருக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு வரனா பாஸ்டர் கேள்வி கேட்பாரு, அப்பா அம்மா சில வீட்டுல எல்லாம் சர்ச்சுக்கு வரட்டி சோறு போட மாட்டாங்க, அதுக்காக நான் கிறிஸ்தவனா இல்ல. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அந்த தேவன் யார் தெரியுமா? அவர்கிட்ட நீ ஒரு படி எடுத்து வச்சா உனக்காக 10 படி உனக்காக நடப்பாரு அவர். நீ அவர்கிட்ட கையை நீட்டிட்டேன்னா அவன் கரத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி மேல போய் நிறுத்திடுவாரு. ஏன்னா அவர் கிருபையுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எங்க அப்பா அம்மாக்காக இல்லை, நான் இவ்வளவு நாள் என் சர்ச்சுக்காக நான் உண்மை நேசிச்சேன், ஏதோ பாட்டு பாடுறாங்களேன்னு பாடுறேன், ஆராதனையில ஃப்ரண்ட்ல நின்று கையை தூக்குன்றாங்க அதுக்காக கை தூக்குறேன், கையை தட்டுன்றாங்க அதுக்காக கையை தட்டுறேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாருமே ஆராதிக்கலனாலும் நான் உண்மை ஆராதிப்பேன். ஏன்னா நான் உண்மை நேசிக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன நேசிச்சு காட்டுங்க. உண்மையாக இங்க எல்லாரோட கண்களும் முடியானு இன்னைக்கு நான் ஆண்டவரை ஒரு வித்தியாசமான ஒரு அன்புக்குள்ள நான் என்னை பார்க்க போறேன். அவர் என்னை இவ்வளவு குறைவுள்ள என்னை இதுவரைக்கும் என்ன நடத்தியிருக்காரு. என்னை கரத்தை விடவே இல்லை. தம்பி, நன்றி இல்லாதவர்களுக்கு, நன்றி இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் மன்னாவாழ் கொடுத்தார். நான் சொல்றேன், நன்றி இல்லாதவனுக்கு ஆண்டவர் 40 வருஷம் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்னா அவரை நேசிக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எத்தனை நன்மைகளை அவர் தர உண்மை உள்ளவர். நீங்க எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, அண்ணே இன்றைக்கு I want to accept Jesus. எனக்கு தெரியும் இது ரொம்ப ஜெனரல் கால் தெரியும். ஆனா இன்றைக்கு நீ உண்மையா சொல்ல முடியுமானே, நான் இன்னைக்கு முழு மனதோட யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம, எங்க அப்பா அம்மாக்காக இல்லாம, எங்க பாஸ்டருக்காக இல்லாம, எங்க சர்ச்சுக்காக இல்லாம, நான் இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏத்துக்க போறேன். ஐ வாண்ட் டு ஹேவ் ஜீசஸ் as my savior. என் பாவத்துக்காக அவர் மன்னிச்சார், என்னுடைய நோய்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என் மீறுதலுக்காக அவர் பாவமானார், என் மேல் சுமற்றப்பட வேண்டிய அந்த குற்றம் அவர் மேல் சுமத்தப்பட்ட அவர் எனக்காக பாவமானார். அந்த இயேசு என் வாழ்க்கையை நான் நேசிக்க போறேன். ஐ வாண்ட் டு லவ் ஜீசஸ். ஐ வாண்ட் டு லவ் ஜீசஸ். எந்த மனுஷனுக்காக இல்லைன்னு, நான் இயேசுவை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு அவர் வேண்டும், என் வாழ்க்கையில் அவர் வேண்டும். பேரளவில் இல்லை, என் இருதயத்தில் அந்த இயேசுவை நான் ஏத்துக்க போறேன். என் இருதயத்தின் வாசல் கதவுகளை நான் அவருக்காக திறக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்களை மூடி இருக்கிற வேளையில் அப்படியே கரத்தை உயர்த்துங்க. ஆனால் ஐ வாண்ட் ஜீசஸ் இன் மை லைஃப். எனக்கு அந்த அன்புள்ள இயேசு எனக்கு வேண்டும், அந்த கிருபை உள்ள இயேசு எனக்கு வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்துங்க. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே. சொல்லுங்க, என் இயேசுவே, என் இயேசுவே. இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவியா, நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே. ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத அளவு நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. என் அன்பு உமக்கு மாத்திரம், என்னுடைய பாசம் உமக்கு மாத்திரம். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, இயேசுவே. ஆவியானவர் ஒரு காரியத்தை மாத்த நடத்துறாரு. அடுத்த காரியத்திலும் போறது முன்பதாக நான் விசுவாசிக்கிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறது, அவர் தான் எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார் அப்படின்றது விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தை கிரியையில காட்டுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளை ஞானஸ்நானம், பேப்டிசம். அதுதான் அவரோட உடன்படிக்கை பண்றது. இன்னைக்கு வேதனை என்ன தெரியுமா? everyone wants to be a living Christian with Jesus. இன்னைக்கு live in relationshipனு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும்
அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, திருமணம் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒன்றாய் வாழ்வார்கள். கணவன் மனைவி மாதிரியே வாழ்வாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா லீகலா சைன் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து they want to live in a live in relationship. இயேசுவோட ஆண்டவரே எல்லாம் ஓகே தான், நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் பார்ப்பேன், நம்ம எல்லாம் நம்ம கிறிஸ்டியன் மாதிரியே இருப்போம். ஆனா ஆண்டு சொல்றாரு, பா இதுக்கு அடுத்தபடி ஒண்ணு இருக்குப்பா, அது என்னன்னா கவனன்ட். நீ என்னோட உடன்படிக்கை பண்ணணும், அந்த கையெழுத்தை நீ போடணும்ப்பா. ஐயோ அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நம்ம தூரமா வச்சுக்கலாம், வெளியில இருந்து ஆதரவு. இன்னைக்கு ஆண்டர் வெளியில இருந்து ஆதரவு தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டர் வந்து உன்னுடைய விசுவாசத்துக்கு அடுத்த படி என்ன தெரியுமா? ஞானஸ்நானம். ஒருவேளை இந்த இடத்துல அண்ணே நான் இது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல, ஆண்டர் என்னோட பல முறை பேசியிருக்கிறாருண்ணே, ஆனா நான் வந்து இதுல இருந்து அப்படியே ஒதுங்கியே இருக்கிறேன், நான் இதை பத்தி பேசணுன்னே வரல. பட் ஆனா இன்றைக்கு இங்க யாராச்சும் ஒருத்தர் அண்ணே ஐ வாண்ட் டு கெட் பேப்டிசம், அந்த ஞானஸ்நானத்தை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ளணும், அந்த ஞானஸ்நானத்தில் அவரோட உடன்படிக்கை செய்வது. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்படுகிற எல்லா உடன்படிக்கைகளை காட்டு ஒரு மேலான உடன்படிக்கை என்னன்னா ஞானஸ்நானத்துல அவரோட உடன்படிக்கை பண்றது. அவருடைய மரித்ததிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நான் பங்காய் மாறும்படியாக நான் உடன்படிக்கை செய்யறேன் பாரு. அந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் நான் செய்யலனே, நான் சும்மா பேரளவுல கிறிஸ்தவனா வந்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, நான் ஒரு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு உடன்படிக்கையின் ஒரு உறவையில நான் வர விரும்புறேன். அந்த உடன்படிக்கை நான் செய்ய விரும்புறேன், ஞானஸ்நானத்துக்கு நான் அர்ப்பணிக்க விரும்புறேன். ஆண்டவர் பல முறை பேசிட்டார், ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னோட நேரடியாக பேசுறாரு. அப்படி நீங்க யாராச்சும் ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் உங்களோட பேசி நீங்க ஞானஸ்நானம் எடுக்க விரும்புனீங்கன்னா அவங்க மாத்திரம் மற்றவங்கள கண்களை மூடுறவளை ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ், கரங்களை உயர்த்துங்களேன். ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்குறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்துங்க, வெட்கப்பட வேண்டாம், உயர்த்துங்க. ஏங்க இது கவர்னன்ட்டுங்க, இது தேவனோட நம்ம ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஓகே, அவங்க மாத்திரம் சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வரீங்களா? ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். நான் உங்க மேல ஒரே கரங்களை வைத்து நான் ஜெபிக்க வருவேன். அவங்க மாத்திரம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்குறவங்க மாத்திரம் சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வாங்க, சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வாங்க. இங்க 2 பேர் தூக்குனீங்க, வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க, வாங்க வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட், ஜஸ்ட் கம். நல்ல கரங்களை தட்டலாமா இவங்களுக்காக? நல்ல கரங்களை தட்டலாம். வேற யாராவது இருக்கீங்களா? இஸ் தேர் எனிபடி எல்ஸ்? வேற யாராச்சும் ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்கிறவர்கள்? ஒரே ஒரு முறை உங்களுக்கு ஒரு அழைப்பு தரேன். இஸ் தேர் எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் சே லார்ட் ஐ வாண்ட் டு பி பேப்டைஸ்ட், அந்த உடன்படிக்கை நான் இணைய விரும்புறேன். வில் ஜஸ்ட் தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே இந்த பிள்ளை ஆசீர்வதி, மகளை ஆசீர்வதி. முடிக்கிறமா? நீங்க பின்னாடி போயிடலாம், கோ பேக், பின்னாடி போயிடலாம். நான் 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். They come to a very important time. ஒரு முக்கியமான நேரத்தை வந்திருக்கு. நான் சொன்னது போல அவரோடு நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம், அவரை பற்றி நீங்க அறிஞ்சிருக்கலாம். இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், எல்லா கதையும் தெரியும். நீங்க பைபிள்ல சொல்லும் போது பைபிளை திறக்காமலே எனக்கு நீங்க சொல்ற கேரக்டர்லாம் தெரியும். எரிகோனா எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இயேசுனா எனக்கு தெரியும், அவர் எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா ஒன்றை நீங்க மறந்துடாதீங்க, கர்த்தரை பற்றியதான அறிவு என் வாழ்க்கையில ஒரு நாளும் உயிர்மீட்சியை தராது. நான் சுருக்கமா பேசிடுறேன். சீஷர்கள் 3.5 ஆண்டு காலம் இயேசுவோட இருந்தாங்க. ஆனா இயேசு அவங்களை பார்த்து சொன்னாரு, நீ இன்ன ஆவி உடையவன் என்பதை அறியாது இருக்கிற. யூ டு நாட் ஈவன் நோ வாட் ஸ்பிரிட். இந்த ஜனங்கள், இந்த சீஷர்கள் வந்து இயேசுவோட அற்புதங்களை நம்மள மாதிரி பைபிள்ல படிச்சு தெரியல, அவங்க எல்லாம் பார்த்து கண்ணால பார்த்தாங்க. இயேசு உயிரோடு எழுப்பியதை கண்ணால பார்த்தாங்க. செவிடர்களுடைய காதுகளை திறந்ததை பார்த்தாங்க, குருடர்கள் கண்களை திறந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் எங்க தெரியுமா போய் ஒளிஞ்சாங்க? யூதர்களுக்கு பயந்ததுனால் கதவுகள் பூட்டப்பட்ட அறையில உட்கார்ந்துருந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 3.5 வருஷம் இயேசுவோட ஊழியம் செஞ்சுட்டு இயேசுவோட அடக்காரங்கள ஒரு சீஷன் கூட வரல தெரியுமா? 12 சீஷர்ல ஒரு சீஷன் கூட இயேசுவோட ஃபியூனரல் சர்வீஸ்க்கு அட்டென்ட் பண்ணல. இவ்வளவு கேட்டு என்ன பிரயோஜனம்? பயந்து போய் உட்கார்ந்தா. இப்போ இயேசு தன்னை உயிரோடு கூட காட்டுற. சரி ஓகே, இயேசு மரிச்சிட்டாரு, பயந்து போயிருந்தாங்க, பரவாயில்ல. இப்போ இயேசு உயிரோடு தன்னை காட்டுகிறார். காட்டினா உங்களுக்கு சமாதானம் சொன்ன. நான் நினைச்சேன் அவ்வளவுதான், வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு நினைச்சேன். இப்போ இயேசு தன்னை உயிரோடு கூட காமிச்சு போயிட்டார். ஆனா வேதம் சொல்லுது 8 நாளைக்கு பின்பு இயேசு திரும்ப வீட்டுக்கு வராரு. வேதம் சொல்லுது கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அதே வீட்டுல 8 நாள் உட்கார்ந்தாரு. எப்ப தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறவரை பார்த்த பிறகு. இப்ப இயேசு 2வது முறையா காட்டுறாரு. இப்ப சொல்றாரு, இப்போ என்னுடைய காயங்கள்ல உண்ட விரல வேணா போட்டு பாருப்பா. இப்போ பிராக்டிகலா டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. நான் நினைச்சேன் இப்போ உண்மையாவே பிலீவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், அடுத்த ஊழியம் பயங்கரமா இருக்கு. அடுத்த அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல யோவான் 21 வாசிச்சீங்கன்னா 3ஆம் வசனம் நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போறேன். எத்தனை வாட்டி? 2 வாட்டி இயேசு உயிரோடு இருக்கிறவரை பார்த்துட்டு எங்க தெரியுமா போனாங்க? ஊழியத்துக்கு போல. எங்க போனாங்க தெரியுமா? மீன் பிடிக்க. இது மீன் பிடிக்கன்னா சும்மா இல்ல. அதாவது எங்க ஆரம்பிச்சாங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பதாக, இயேசுவை தெரியறதுக்கு முன்பதாக எந்த படகு வேணாம்னு சொன்னாங்களோ, எந்த வலை வேணாம்னு சொன்னாங்களோ அதே வலைக்கு அதே படகுக்கு போயிட்டாங்க. யார் தெரியுமா? 3.5 வருஷம் இயேசு அறிஞ்சவங்க. இவ்வளவுதான் அறிவு செய்யும். நீங்க இயேசு பத்தி அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? நீங்க இயேசு பத்தி எல்லாமே தெரியும் பாஸ்டர், பிரயோஜனமே கிடையாது. there is no use.
ஆனா இதே 12 சீஷர்கள் அவங்க வாழ்க்கை வந்து தலைகளாய் மாறினது எப்ப தெரியுமா? என்றைக்கு பரிசுத்தாவியானவர் மேல் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு அவங்க எந்த பேதுரு வந்து ஒரு பெண் முன்பதாக கூட நின்று எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்ற தைரியம் இல்லாத ஒரு பேதுரு, வேதம் சொல்லுகிறது அவர் 3000 பேர் முன்பதாக நின்று இயேசு யார் பிரசங்கிச்சாரு. வேதம் சொல்லுது அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்தார்கள். அப்படின்னா அவங்க தைரியமே பார்க்கிற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு உதவி செஞ்சது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்றேன், இன்றைக்கு நீ சபைக்கு வந்துட்டு இயேசு பத்தி தெரியும்னே அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. அதுல there is no use in knowing. காந்திக்கு கூட தான் இயேசு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இது அரசியல்வாதிகள்லாம் போய் கேளுங்களேன். இந்த யாரோ ஒரு அரசியல்வாதி சொல்லுவாங்க, திருமாவளவன் சார் நினைக்கிறேன், அவர் அப்படியே பைபிள்ல வந்து அப்படியே கோட்டேஷன்லாம் கொடுப்பாரு. அப்படியே பைபிள்ல இருந்தே பேசுவார். வைகோலாம் பைபிள்ல இருந்தே பேசுவார். அதெல்லாம் அறிவு. அந்த அறிவு அவ்வளவுதான் செய்யும். ஆனா நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டு கொடுத்து என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசு இந்த உலகத்தில் பிறந்த நிறைய பேசணும்னு நினைச்சேன், பட் நான் உங்களுக்கு தேவையானது மாத்திரம் சொல்றேன். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டார்? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்னது? கர்த்தர் நம்மோடு, தேவன் நம்மோடு. ஆனா இயேசு இந்த உலகத்தை விட்டு மேல போகும்போது சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றட வாழ் இருப்பேன். அவர் உங்களோடு இருக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்குள் இருப்பவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தேவன் யார் தெரியுமா? என் கூட இருக்கிறவர் மாத்திரம் இல்ல, இவர் யாருன்னா எனக்குள்ள இருக்கிறவர். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை? நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது நான் வந்து இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி அப்படி சொல்லும் போது ஐயோ பயங்கரமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த பரிசுத்தவன் யார் தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். நான் ஒரே வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 1:13. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதை நீங்க பிலீவ் பண்ணுங்க. எனக்கு பரிசுத்த ஆவி எப்ப தெரியுமா கிடைக்கிறாரு? நான் என்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நான் கேட்டேன். எத்தனை பேர் சத்திய வசனத்தை கேட்டிருக்கேன்? உங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. நீங்களா என்ன வேற ஏதாவது சத்தியம் கேட்குறீங்களா? ரட்சிப்பின் சத்திய வசனத்தை கேட்டவங்க சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். வாரம் கேட்டிருக்கிறோம், பைபிள் படிக்கும் போது கேட்கிறோம். இது வந்து நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். அடுத்தது நல்லா கவனிங்க. சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, அப்ப என்ன அர்த்தம்னா நான் கேட்டது மாத்திரம் இல்ல, இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் விசுவாசிக்கிறேன். இது என்ன விசுவாசம்னா, ஆண்டவரே இவங்கெல்லாம் எழுதின இந்த வேத புஸ்தகத்தை படிச்சேன், இந்த சம்பவத்தெல்லாம் கேட்டேன், இது நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் விசுவாசி ஆகல. ஆனா நான் என்ன பண்றேன்னா அதனாலதான் இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் அந்த பாதையில் உங்களை நடத்தின. இது பேசுறதுக்கு முன்பதா நீங்க இயேசுவை நீங்க தனிப்பட்ட விதத்தை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ஆண்டவரே எனக்கு தனிப்பட்ட விதத்துல நீங்க எனக்கு வேண்டும், நான் விசுவாசிக்கிறேன், அந்த சத்தியத்தை கேட்கிறேன். என் மூலமா நான் ரட்சிக்கப்பட முடியாது, என்னுடைய கிரியைகள் மூலமா நான் வந்து மீட்கப்பட முடியாது. அதற்காக நீர் எனக்காக செலுத்தியிருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் வாட் யூ டன். எனக்காக நீர் செய்த அந்த காரியத்தை, சிலுவையின் மேன்மையை, சிலுவையினால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த சிலுவையினால் எனக்கு கிடைத்த மீட்பு, ரட்சிப்பு, இது எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இயேசு உங்களுக்காக மரித்தார்னு விசுவாசிக்க சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். இயேசு உங்களுக்காக உயிரோடு எழுந்தார், விசுவாசி சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. எனக்காக அவர் மீண்டும் வருவார்னு விசுவாசிய சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. இந்த விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன அர்த்தம்னா, என்றைக்கு நீங்க விசுவாசியா மாறுறீங்களோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்படுகிறீர்கள். நீங்க யாரும் ஒரு கில்ட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறாரா, பரிசுத்த ஆவி இல்லையா, ஐயோ நான் இப்படி ஒரு அனுபவம் இருந்தாதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர்னோ. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க என்றைக்கு விசுவாசிகள் ஆகிறீர்களோ அன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ உங்க எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார். விசுவாசிகள் சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குப்பா. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க இதுல டவுட்டே கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதுலயே குழப்பம். எனக்குள்ள பரிசுத்தர் இருக்கிறாரா தெரில பாஸ்டர், எனக்கு வந்து தெரில பாஸ்டர், எனக்கு வந்து இந்த அனுபவம்லாம் இருக்கான்னு தெரில. அதெல்லாம் அடுத்தது, அதுக்கு வரேன். பட் ஆனால் முதல்ல நீங்க விசுவாசி என்ன தெரியுமா? நான் விசுவாசியாய் மாறின பொழுது பரிசுத்த ஆவியினால் நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரு குற்ற மனப்பான்மையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
கேள்வியோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை தருகிறார். அது அடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தரு. அதுல ஒரு வரம் என்னன்னா, அந்நிய பாஷைகள்ல பேசுகிற ஒரு வரம். இந்த அந்நிய பாஷைகள்ல 2 விதங்கள் இருக்கு. சீக்கிரமா பேசுறேன், இது ஒரு பெரிய கிளாஸ், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 2 காரியங்கள். ஒன்று, அந்நிய பாஷை என்கின்ற ஒரு வரத்தை அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக ஆண்டு கொடுத்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டு ஊற்றின பொழுது அவர்கள் ஏற்கனவே இருந்த மொழிகளை பேசினாங்க. அங்க இருந்தவங்க பார்த்தா, என்னடா இது நம்ம மொழியை பேசுறாரு இவர் லத்தீனே தெரியாது, ஆனா லத்தீன் பேசுறாரு, கிரேக்கமே தெரியாது, கிரேக்கம் பேசுறாரு. இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு அந்நிய பாஷை. இது அவங்க பேசும்போது அவிசுவாசிகள் ஆச்சரியப்பட்டாங்க, நம்ம மொழியை பேசுறாங்க. அதை பார்த்து பயந்து அப்படியே அவிசுவாசிகள் அடையாளமாக கொடுக்கப்பட்டதால் அவங்க அப்படியே மிரண்டு போய் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. இது என்னடா இது புதுசா இருக்கு, இந்த மொழியே தெரியாதவங்க மொழியை பேசுறாங்க. இது இட்ஸ் எ கிஃப்ட். இது ஒரு வரம். ஆனா இன்னொரு காரியத்தையும் பவுல் எழுதுறார். அவர் என்னன்னா, இது மனுஷனால புரியாத ஒரு பாஷை. இது எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட விதத்திலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய ஆவியை புதுப்பிப்பதற்காக, என்னுடைய பக்தி விருத்திக்காக ஆண்டவனுக்கு தரார். இது அவிசுவாசி கிடையாது. நல்லா புரிஞ்சது. 2 வித்தியாசம் இருக்கு. ஒன்று, ஆண்டு எதுக்கு தராருன்னா அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் தரார். அது அவன் பயந்து போய் அவன் ஆச்சரியப்பட்டு ஆண்டரை ஏற்று. ஆனா இன்னொரு அந்நிய பாஷை எதற்காக தராரு அப்படின்னா, இது எதுக்காக தராருன்னா என்னுடைய பக்தி விருத்திக்காக. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசும்போது நீங்க, ஐயோ இது என்னடா, இது எல்லாம் வளர்ற மாதிரி இருக்கு, என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் அர்த்தம் இருக்கா அப்படின்னா நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த அந்நிய பாஷை என்னன்னு சொன்னா, என்னுடைய பக்தி விருத்திக்காக ஆண்டர் தராரு. ஃபார் மை பர்சனல் எடிஃபிகேஷன். இதை நான் பேசுறதுனால ஒருத்தர் ரட்சிக்கப்பட போறானா கிடையாது. ஆனா இது எதுக்காக நான் பேசுறேன்னா, என்னுடைய பக்தி விருத்திக்காக, ஏன் பக்தி விருத்திக்காக நான் பேசுறேன். இது என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய ஸ்பிரிட்டை இது பக்தி விருத்தி ஏற்படுத்துது. அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு. தொடர்ந்து நான் பேசலாம். பவுல் எழுதுறாரு, நீங்க ஆவியோடும் ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கருத்தோடும் ஜெபம் பண்றது அது எது சொல்றாரு, நம்முடைய நார்மல் லாங்குவேஜ்ல நீங்க ஜெபம் பண்றதை ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது உங்க ஆவி அந்த ஆவியானவரோடு இந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல பேசுது. உங்க வார்த்தையினால எது சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியாது, இது என்ன பேசுறதே தெரியல, எனக்கு என்ன ஜெபம் பண்ணே தெரியல ஆண்டவரே. இந்த அந்நிய பாஷையினுடைய இந்த தேவையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க ஆண்டவரை கேட்பீங்க, ஆண்டவர் எனக்கு அது தேவைன்னு கேட்பீங்க. ஏன்னா என் லைஃப்ல நான் சொல்றேன், எத்தனையோ சூழ்நிலைகள்ல எனக்கு என்ன ஜெபம் பண்ணே தெரியாது. ஆண்டவரே இந்த பாதை நான் என்ன ஜெபம் பண்ண, இது எனக்கு வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியாது, இதுக்காக நான் கேட்கலாமா கேட்க கூடாதா எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில பேசுறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சலோட எனக்காக அவர் பேசுறாரு. ஆவியானவர் எனக்காக அவர் பேசுறார். இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, இந்த அந்நிய பாஷை நான் பேசும்போது என்னுடைய ஆவி கனெக்ட் ஆகி, ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகி, ஆவியானவர் என்னை ஏவறாரு, நீ இதுக்காக ஜெபம் பண்ணு. அது எனக்கு புரியாத பாஷையா இருக்கலாம், அது ஒரு வளர்ற பாஷையா இருக்கலாம். ஆனா நீ பண்ண வேண்டிய அந்த ஜெபத்தை, உன்னுடைய கருத்துள்ள வார்த்தைகளால் நீ ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, என்ன ஜெபிக்கிறது தெரியாத வேளையில நீ இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அதில் ஒரு பெரிய வல்லமை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். அதனாலதான் சொல்லுவேன், இந்த வரத்தை நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் வாழ்க்கைய தனிப்பட்ட விதத்துல ஒரு பக்தி விருத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாஷை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு ஹெவன்லி லாங்குவேஜ் எனக்கு தாங்க, இந்த பரலோகத்தின் பாஷை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் தட் லாங்குவேஜ், எனக்கு அது வேணும். நான் ரொம்ப என் வார்த்தையினால பேசிட்டு இருக்கிறேன், ஆனா என் வார்த்தையினால நான் பேசும்போது என் புத்தி சொல்றதா நான் பேச முடியும். என் மனசு சொல்லி இதெல்லாம் கேளு 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 அப்படின்னா நான் அதை மட்டும் தான் கேட்க முடியும். என் ஆத்மா அதோட வேலை தான், அது காக்னிஷன். அதுதான் இல்ல, என் ஆத்மா சொல்லி இதெல்லாம் கேளு. ஆனா என்றைக்கு ஸ்பிரிட் என் ஆத்மா ஆட்கொள்ளுதோ, என்றைக்கு இந்த ஸ்பிரிட் லாங்குவேஜ், இந்த அந்நிய பாஷை, ஆவிக்குரிய இந்த பாஷை, இந்த பரலோக பாஷை என்றைக்கு என்னுடைய ஆவி ஆட்கொள்ளுகிறதோ, அப்ப என்ன பண்ணா, என்னுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா, எதை கேட்க வேண்டும் என்பதை எனக்கு போதிக்குது. அந்த அந்நிய பாஷை பேசும்போது நான் கேட்க தவறிய காரியங்கள் அல்லது நான் கேட்க தெரியாத காரியங்களை நான் என்ன பண்ண, ஜெபத்துல அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் எனக்காக அந்த பாஷையை தந்து அவர் எனக்காக பேசுகிறார். அந்த பாஷை என்னை பக்தி விருத்தி ஏற்படுத்துது, என் வாழ்க்கையின் குழப்பங்களை எல்லாம் நீக்குது. இன்னைக்கு நீங்க அதுக்காக தான் நான் சொல்லுவேன், நீங்க எதுக்காக இந்த அந்நிய பாஷை கேட்கணும்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பக்தி விருத்தி எனக்கு ஏற்படணும். எனக்கு சில வேளை ஜெபிக்க தெரில, ஆனா எனக்கு ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. அந்த ஆவியானவர் என்னை முழுமையா என்னை ஆட்கொள்ளணும். ஐ வாண்ட் டு ப்ரே இன் த ஸ்பிரிட். நான் ஆவியில நிறைஞ்சு நான் ஜெபம் பண்ண, அதான் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ண. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணா எனக்கு மனித வார்த்தைகளால் சொல்ல முடியாத காரியங்களை ஆவியானவர் நிறைச்சி என்னை பேச வைக்கிறாரு. நான் சொல்றேன், இது நீங்க எந்த லெவல்ல இருந்து நீங்க கேட்கணும் தெரியுமா, எனக்கு ஏற்கனவே பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறாரு, அந்த பரிசுத்தாவி எனக்கு இந்த கிஃப்ட்டை தருவாரு அப்படின்ற விசுவாசத்தோட நீ கேட்டனா நிச்சயமா ஆண்டு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். நீ விரும்புனா, நீ கேட்டால் நிச்சயமாய் ஆண்டு தருவார். நான் ரொம்ப நேரம் எடுக்க போறதில்ல. ஒரு 5 நிமிடங்கள் நீ உண்மையா ஆசையோட, ஆண்டவரே எனக்கு அந்த பாஷை எனக்கு வேண்டும், ஆண்டவரே அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும், எனக்கு பரிசுத்தாவியை நீங்க தாங்க ஆண்டவரே, அந்த பரிசுத்தாவியை எனக்கு அந்த கிஃப்ட் எனக்கு தாங்க. 9 வரங்கள் இருக்கு. அந்த 9 வரங்கள்ல அந்த 8வது வரம் அந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவர். இந்த வரத்தை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, எனக்கு அது வேண்டும், நான் அந்த ஆவியில நிறைஞ்சி ஜோம் பண்றேன், எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் அப்படின்னு நீ உண்மையாக ஆண்டவரை பார்த்து நீ கேட்டால், இன்றைக்கு நிச்சயமாய் வேண்டிக் கொள்ளுகிற உங்கள் அனைவரையும் நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையா வேண்டும்னு சொல்றோம், கண்களை மூடுங்க. ஐ நோ திஸ் இஸ் a beautiful moment that God wants to fill you. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே வாயை திறந்து கேட்பீங்களா? என்னை நிரப்பும், என்னை ஒரு முறை கூட நிரப்பும். யாரும் வாயை திறக்காம இருக்கக்கூடாது. நீ வாயை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன்னு சொன்னார். வாயை விரிவா தர, நான் அதை நிரப்புவேன். நீ இந்த கிஃப்டை விட்டுட்டு போயிடாதீங்க. இது ஆண்டு உனக்கு தர வெகுமதி. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிற வெகுமதி. ஏற்கனவே அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. உங்க வாயை, உங்க நாவை விட்டு கொடுங்க. ஆண்டு உங்க நாவில போடுகிற வார்த்தைகளை, அந்த பரலோகத்தின் பாஷையை தைரியமா பேசுங்க. நீங்க எதை குறித்து வெட்கப்பட வேண்டும். அது உனக்கு புரியாது, அது உனக்கு குழப்பமா இருக்கலாம். பட் ஆனா நீ பேசு. நிச்சயமா ஆண்டவர் இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையின் வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த வரத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். நல்ல வாய்களை திறந்து கமான். இந்த வேளையில் யாரும் வேடிக்கை பார்க்க நேரம் இல்லை. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நிரப்பும், இந்த வேளையில் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ரியாந்தாரா ஷத்தாரா. இந்த வேளையில கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட நிரப்பும். தாகமாய் கேளுங்க, விருப்பத்தோட கேளுங்க, வாஞ்சியோட கேளுங்க. ஆண்டவரே ஆவியில ஜெபிக்கிற அந்த அந்நிய பாஷையின் வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Give me that gift of tongue, Father, that I will pray in the spirit. Hallelujah, hallelujah, hallelujah. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த அனுபவத்தை தாங்க. வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட நிரப்பும், என்னை ஒரு முறை கூட நிரப்பும். Hallelujah, hallelujah. Oh, we worship you. Oh, ஆவியானவரே, அன்பின் ஆவியா, இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த வேளையில் இறங்குகிறார். ஓ ஆவியானவரே, என்னை ஒரு முறை கூட நிரப்பும். அன்பின் ஆவியா, ஓ ஆவியானவரே, இந்த வேளையில நீ கேட்கிற இந்த வேளையில ஆண்டவரை நிரப்புகிறார். உடைய வாயை விட்டுக்கொடு, உடைய நாவை விட்டுக்கொடு. ஆவியானவரே,
பரிசுத்தாவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானவரை நடத்துதலை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில உணரட்டும் ஆண்டவரே. தங்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர். நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் தைரியமாக போங்க, எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். நான் சொல்கிறேன், அவர் நடத்துகிற வழிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை நேரான வழியில், செம்மையான வழியில் நடத்துவார். இன்றைக்கு பேசின காரியங்களை மறந்துடாதீங்க. உங்களுடைய கடந்த காலத்தின் வெற்றிகளை விட்டுருங்க, உங்களுடைய நிகழ்காலத்தின் பலவீனங்களை விட்டுருங்க. ஆண்டவர் ஏதாவது உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருந்தாருன்னா அந்த காரியத்திலிருந்து விடுதலையா. கடைசியாக இந்த வருங்காலத்தை குறித்து நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ahead of my life. நீங்கள் எப்பேற்பட்ட பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை விடுதலையாக்க விரும்புகிறேன். அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தாவியானவர் உங்களை தேற்றி மேலான இடங்களை கொண்டு போகிறார். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ரசத்தை புதிய துருத்திகளிலே பெற்றுக்கொள்ள, தங்கள் துருத்திகளை புதிதாய் வைத்துக்கொள்ள, தங்கள் மாமிசம், சிந்தை, ஆண்டவரே, ஆவி, ஆத்மா எல்லாவற்றிலும் ஒரு புதிய அபிஷேகத்தினால் அவர்கள் நிரப்பப்பட தேவன் தொடர்ந்து அவர்கள் கிருபை தந்து நீர் வழி நடத்தும், ஆசீர்வதி. இந்த வேளை நீரே பலப்படுத்தும், கிருபை தாங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.